Hello students, welcome you to this live session. Hope you prepared well for maths test, right? But still one more day you have time. So hope you plan and preparing, right? So we have given one schedule that is just a sample according to your convenience. உங்களுக்கு convenient ஏத்த மாதிரி நீங்க அதை change பண்ணி by this time I hope you would have finished one round of revision, right? But எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டீங்க, அங்கங்கே கொஞ்சம் விட்டு வச்சுருப்போம்ல. இஸ் இட் ரியலி நாட் பாசிபிள்? சில ஸ்டூடெண்ட்ஸ் போட்டுருந்தீங்க, சார் எப்படி சார் இப்படி கண்டினியூஸாக படிக்கிறது இல்லை. ஓகே, அஃப்கோர்ஸ் வி நோ தட், பட் நோ அதர் வே இல்லை. இந்த டைமில் கொஞ்சம் நம்ம அப்படி தான் படித்தாகணும். ஓகே, பட் ஐ ஆஸ்க் யூ டு சென்ட் யுவர் டவுட்ஸ். பட் எல்லா ஸ்டூடெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் காமன் தான். சார் சாப்டர் நம்பர் 9 and 10, ரைட்? And many students given a lot of comments. Portions லேட்டாக கம்ப்ளீட் பண்ணாங்க, படிக்கிற டைம் இல்லை. அஃப்கோர்ஸ் இட் இஸ் காமன் பிகாஸ் ஆஃப் த பேண்டமிக் வி ஃபைண்ட் வெரி டிஃபிகல்ட், ரைட்? ஸோ பிகாஸ் 12 lessons and first revision only first 4 lessons, second revision another 4 lessons, only 8 lessons you would have studied. Because sometimes there is a நம்ம அப்படி நினச்சிட்டு இருப்பாங்கல்ல மெனி ஸ்டூடெண்ட்ஸ், 8 லெசனோட கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். பட் 12 lessonsன்னு சொல்லும்போது லாஸ்ட் 4 lessons ஈவன் டீச்சர்ஸ் ஆல்சோ தே ஃபைண்ட் வெரி டிஃபிகல்ட் டு ஃபினிஷ் த போர்ஷன்ஸ். கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. அஃப்கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சைடில் இஸ் வெரி டிஃபிகல்ட். சம் ஸ்கூல்ஸ் ஆல்ரெடி ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்திருப்பாங்க, தேவோட ஃபினிஷ்ட். பட் ஆன்லைனில் ஓரளவு தான் படிச்சிருப்பாங்க இல்லை. பட் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் யோட மிஸ்ட் ஆல் தோஸ் திங் இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ். இதெல்லாம் தாண்டி நம்ம இப்போது எக்ஸாம்னு வந்துட்டோம்ல. ஸோ நவ் today's class mainly I am going to help you chapter number 9 and 10. அதுக்காக மற்ற சாப்டர் விட போகிறது கிடையாது. ஃபாஸ்ட்டாக நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணிடுவோம். காமனாக எந்தெந்த ஏரியாவில் மிஸ்டேக்ஸ் வரும், சம் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் எதையுமே நான் ஒர்க் அவுட் பண்ணி ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் டைம். அதனால் வாட் ஆர் த டவுட்ஸ் நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி ஜஸ்ட் வில் ஷோ டு யூ அட் தி எண்ட் ஆஃப் த கிளாஸ். ஒன்ஸ் நம்ம லைவ் செஷன் முடிஞ்சு வித்தின் 15 minutes you will get all the notes. What we are teaching now, what are the questions we are discussing, everything you will get it within half an hour. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, ஜாயின் அவர் டெலகிராம் குரூப். அந்த குரூப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, குரூப் லிங்க் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இம்மீடியட்லி ஆஃப்டர் த கிளாஸ் யூ வில் கெட் ஆல் த நோட்ஸ். ஓகே, ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் சார்ட் you would have prepared for your own. Tomorrow என்ன பண்ணணுங்கிறது we'll discuss at the end of the class. Okay, many students கேட்டிருந்தீங்க, so what are the deleted 1 mark questions, right? What are the deleted 1 mark questions? These are the deleted 1 mark questions. நீங்கள் வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம், ஆர் லேட்டர் யூ கேன், இந்த வீடியோ அவைலபிளாக இருக்கும், நீங்கள் கிளிக் பண்ணி கூட யூ கேன் வாட்ச் தட் ஒன். ஒவ்வொரு சாப்டர்லேயும் எந்தெந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் டெலீட்டட் கிவன். சில கொஸ்டின்ஸ் மேபி சம் கான்ட்ரவர்சி இருக்கும். ஒருவேளை உங்கள் ஸ்கூலில் அது இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க, இல்லை இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி கான்ட்ரவர்சியாக இருந்ததுன்னா அதை படிச்சிருங்க. எதுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்க வேணாங்கல்ல, சேஃபர் சைட். ஒரு அப்ஜெக்டிவ் கொஸ்டின் நம்ம அதை படித்து வைக்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, ஜஸ்ட் யூ கோ த்ரூ தட் ஒன். தென் மெயின்லி நீங்கள் பார்க்க வேண்டியது term 1, term 2 கொஸ்டின் பேப்பர்ஸ் ஃபாஸ்ட்டாக கோ த்ரூ பண்ணிடுங்க. அது ஐ ஹோப் ஆல்ரெடி யூ would have studied term 1 and term 2 கொஸ்டின் பேப்பர்ஸ் வித்தவுட் எனி சாய்ஸ். எந்த சாய்ஸும் இல்லாமல் எல்லா கொஸ்டின்ஸையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள். பட் அதை மட்டும் நம்பிட்டு போகக்கூடாது. ஓகே, தட் இஸ் ஒன்லி ஃபஸ்ட் டேர்ம் 1ல் ஃபஸ்ட் 4 lessons, தென் டேர்ம் 2 அதுலேயும் நெக்ஸ்ட் 4 lessons. அப்படின்னா ஃபஸ்ட் 8 lessons தான் அதில் கவர் ஆகிருக்கு. அதில் கம்பல்சரி என்ன கேட்டிருக்காங்க அது வரும் அப்படின்னுலாம் எந்த கெஸ்ஸும் வேணாம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ஈச் சாப்டர் வி ஆர் கோயிங் டு see. But just I am going to give you a hope. Still சென்டம் ஏம் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கூட சார் ஐ ஃபினிஷ் எல்லாம் படிச்சுட்டேன், இந்த 9th 10th மட்டும்தான் இருக்குன்னா கூட நாளைக்கு இன்னும் ஒரு நாள் டைம் இருக்குல்ல, யூ கேன் ஸ்டடி சம் மோர். மீதியெல்லாம் படிச்சிட்டிங்கன்னா கூட டோன்ட் லீவ் ஹோப். ஈவன் டுடே ஐ மெட் ஒன் ஸ்டூடெண்ட் ஹூ இஸ் ஸ்டடிங் வெல். நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் கூட 9th lesson சார் அந்த சாப்டர் நான் படிக்கலை அப்படின்னு இருக்க வேணாம். ஐ வில் டெல் யூ நவ் ஹவு ஈஸி இட் இஸ் டு ஸ்டடி. சொல்லுவீங்கல்ல சார் நீங்கள் ஒரு ஆள் தான் ஈஸிங்கிறீங்க. ப்ளீஸ் லிசன். ஒய் ஐ எம் டெல்லிங் இட் இஸ் ஈஸி, யூ கேன் லேர்ன். பிகாஸ் ப்ளீஸ் லிசன், டோட்டலி 9 சாப்டர், டோட்டலாக 9 எக்ஸசைஸ் இருக்குது. டோட்டலாக 9 எக்ஸசைஸ். அந்த 9 எக்ஸசைஸில் 9.1, 9.2,
9.4 and 9.9. Total 9 exercise. அதில் இந்த 4 exercise deleted. அப்போ இன்னும் எத்தனை எக்ஸசைஸ் இருக்குது? ஜஸ்ட் 5 எக்ஸசைஸ். அப்படி தானே? 5 எக்ஸசைஸ். அதில் 9.8 சில ஸ்டூடெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. சார் 9.8 மட்டும் படிச்சிருக்கேன். அந்த ஏரியா, அந்த டயக்ராமை போட்டு இன்டெக்ரல் a to b ydx, ரைட்? மெனி ஸ்டூடெண்ட்ஸ் யூ ஸ்டடிட் தட் பார்ட். படிச்சிருக்கீங்க. படிக்கலன்னா கூட ஃபியூ திங்ஸ் யூ கேன் ஸ்டடி. அதில் ஃபுல்லாகவே ஏரியா ரிலேட்டட். அப்புறம் 9.7 பார்த்தீங்கன்னா அதில் ஃபுல்லாகவே காமா இன்டெக்ரல். வாட் இஸ் காமா இன்டெக்ரல்? இன்டெக்ரல் 0 to infinity, right? X raised to n e raised to minus ax. Integral 0 to infinity x raised to n e raised to minus ax dx. இப்படி வந்து எனக்கு ஆன்சர் n factorial by a raised to n plus 1. n factorial. இந்த பவரை நீங்கள் கண்டுபிடிக்கணும். இது வரைக்கும் நீங்கள் படிக்கலன்னா கூட, சப்போஸ் சம் ஸ்டூடெண்ட்ஸ் மே சே, சார் நான் இந்த இன்டகிரேஷனே படிக்கல. டோன்ட் வரி, உனக்கு இன்டகிரேஷன் ஒரு ஃபார்முலா கூட தெரியலன்னா கூட காமா இன்டெக்ரல் யூ கேன் ஸ்டடி. If you are lucky, you will get a 2 mark question. Integral 0 to infinity. Limit 0 to infinity ஆகும். x raised to n e raised to minus ax dx. அந்த n இடத்துல ஒரு நம்பர் இருக்கும், அந்த a இடத்துல ஒரு நம்பர் இருக்கும். நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது என்னோட வேல்யூ என்னது, ஏயோட வேல்யூ என்னது. இதுதான் ஃபார்முலா. n factorial by a raised to n plus 1. படிக்கலாம் இல்லை? அப்போ பாருங்கள், ஒரு சின்ன சம் பாருங்கள். Integral 0 to infinity x raised to 2 e raised to minus 3x dx. இப்படி ஒரு கொஸ்டின் கொடுத்தா காமா இன்டெக்ரல் அப்ளை பண்ண முடியுமா? 0 லிமிட் கரெக்டாக இருக்குது. x raised to n, அப்போ என்னோட வேல்யூ 2. e raised to minus ax. வாட் இஸ் a வேல்யூன்னு கேட்டால் சில ஸ்டூடெண்ட்ஸ் உடனே மைனஸ் 3ன்னு சொல்லுவாங்க. நோ, இட் இஸ் நாட் minus 3. லீவ் தட் மைனஸ், அந்த எக்ஸையும் விட்டுருங்க. வாட் இஸ் லெஃப்ட் அவுட்? 3. ஸோ a வேல்யூ 3. அப்போ என்ன ஆன்சர் வரும்? n factorial by a raised to 3 raised to n plus 1. n value 2. அப்போ 2 plus 1 னா 3. 2 factorனா 1 into 2. 3 cube 27. அப்படின்னா உங்கள் ஆன்சர் என்ன ஆயிரும்? 2 by 27. இது நம்ம எங்கேயுமே நம்ம இன்டகிரேஷன் யூஸ் பண்ணல. ஒன்லி திங் நீங்கள் ப்ராக்கெட்டில் என்ன எழுதுங்க? பை காமா இன்டெக்ரல். ஸோ தட் யூ கேன் ஸ்டடி. இப்போது அந்த காமா இன்டெக்ரல் பேஸ் பண்ணி தான் இந்த எக்ஸசைஸ் நம்பர் 9.7. அதில் மொத்தமே 3 சம் தான் இருக்குது. அப்போ அந்த எக்ஸசைஸ் படிச்சிடலாம் இல்லை? அப்புறம் 9.6 பார்த்தீங்கன்னா 9.6ல் ரிடக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி செய்யக்கூடிய சம்ஸ். ரிடக்ஷன் ஃபார்முலா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ரொம்ப சிம்பிள். நீங்கள் கொஞ்ச நேரம் அதை படிச்சிங்கனாலே படிச்சிடலாம். ஒரு 2-3 minutes தான். ஐ வில் கிவ் 1 or 2 simple sums. ரிடக்ஷன் ஃபார்முலா. அகெயின் உங்களுக்கு இன்டகிரேஷன் தெரியணும்னு கிடையாது. வித்தவுட் நோயிங் இன்டகிரேஷன் யூ கேன் டூ திஸ். லிசன், இன்டகிரல் 0 to π/2 இருக்கும். இன்டகிரல் 0 to π/2. இங்கே சைன் வரும், இல்லைனா காஸ், என்ன வந்தாலும் சரிதான். சைன் இல்லைனா காஸ். பவரில் ஏதாவது ஒரு நம்பர் இருக்கும். ஆட் நம்பராக இருக்கலாம், ஈவன் நம்பராக இருக்கலாம். எது வந்தாலுமே சேம் மெத்தட் தான். ப்ளீஸ் லிசன். லிமிட் என்னவாக இருக்கணும்? 0 to π/2. காமா இன்டெக்ரல் 0 to infinity, right? Here limit 0 to π/2. sin raised to or cos raised to, எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்முலா, ஆன்சர் தான். பவரில் எந்த நம்பர் வந்தாலும் நீங்கள் இது எப்படி செய்யணும்னா, இங்கே பவரில் 7 இருக்குல்ல, 1 கம்மி பண்ணிடுங்க. ப்ளீஸ் லிசன் வெரி கேர்ஃபுல்லி. இப்போவே நீங்கள் எழுதி டே ஆஃப்டர் டுமாரோ டெஸ்ட்டுக்கு நீங்கள் மார்க் வாங்க போகிறீங்க. பவரில் 7 இருந்ததுன்னா நீங்கள் 1 கம்மி பண்ணி 6ன்னு எழுதுங்க. 6 இந்த நம்பர் அப்படியே எழுது. சப்போஸ் அப்போ பவரில் 10 வந்துருந்தா என்ன எழுதியிருப்பீங்க? 1 கம்மி பண்ணோம்ல, 9/10ன்னு எழுதணும், ரைட்? ஃபைனல் ஐ வில் கிவ் அ கொஸ்டின். ஓகே, இங்கே 7 இருக்கிறதுனால 1 கம்மி பண்ணுங்கள். 6 அந்த 7 அப்படி. இப்போ 2 லெஸ் பண்ணுங்கள். நியூமரேட்டரில் ரெடியூஸ் டு, டினாமினேட்டரில் ரெடியூஸ் டு. நியூமரேட்டரில் 2 லெஸ் பண்ணிங்கன்னா 4 ஆகும். டினாமினேட்டரில் 2 லெஸ் பண்ணிங்கன்னா 5. அகெயின் 2 லெஸ் பண்ணுங்கள். நியூமரேட்டரில் 2 லெஸ் பண்ணிங்கன்னா 2, டினாமினேட்டரில் 2 லெஸ் பண்ணிங்கன்னா 3. இப்படி 2/3ன்னு வந்துன்னா இன்ட்டு ஒரு 1ன்னு போட்டு ஸ்டாப் பண்ணிடுங்க. சம்டைம்ஸ் இப்படி நீங்கள் குறைச்சி வரும்போது 1/2ன்னு வரும். 1/2ன்னு வந்துன்னா இன்ட்டு π/2ன்னு போடுங்க. அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுருங்க. இன்னொரு சம் பார்க்கலாமா? லிசன், இன்டெக்ரல் 0 to π/2. சைன் இல்லைனா காஸ் எது வந்தாலும் ஒரே மெத்தடு தான். ஐ எம் டேக்கிங் சைன் ரைஸ் டு 10x கொடுக்குறேன். இவ்வளோ பெரிய நம்பர், சரி என்ன தான் வந்து பார்ப்போமே இல்லை. 0 to π/2 லிமிட் கரெக்டாக இருக்குது. சைன் பவர் 10x. பவரில் 10 வரும்போது ரெடியூஸ் 1, யூ ரைட் வாட்? 9 இந்த 10 எழுதுங்க. 9/10.
2 2 லெஸ் பண்ணுங்க. நியூமரேட்டரில் 2 லெஸ் பண்ணு, டினாமினேட்டரில் 2 லெஸ் பண்ணு. நியூமரேட்டரில் 2 லெஸ் பண்ணிங்கன்னா 7, டினாமினேட்டரில் 2 லெஸ் பண்ண 8. அகெயின் 2 2 லெஸ் பண்ணுங்க 5/6. அகெயின் 2 லெஸ் பண்ணுங்க, இங்கே என்ன ஆயிரும் 3/4. அகெயின் 2 லெஸ் பண்ணுங்க 1/2. 1/2 வந்தால் என்ன போடணும், π/2. அவ்வளோதான். Now you can cancel, simplify and write your answer. Okay. So this you can study. இது 9.6. இதில் லிமிட் இல்லாமலும் சம்ஸ் இருக்குது, லிமிட் உள்ள சம்ஸ் 0 to π/2 கொடுத்தா you can do like this very easily. Then 9.5. இப்போ 9.6ல ரிடக்ஷன் ஃபார்முலா, அதில் டோட்டலாக 8 சம்ஸ் இருக்கும். தென் 9.5ல அதில் வரக்கூடிய சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவைடிங் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ், அப்புறம் சப்ஸ்டியூஷன் போட்டு செய்யக்கூடிய சம்மாக இருக்கும். அதில் மொத்தமே 2 சம் தான் இருக்குது. அப்போ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக அந்த 4 எக்ஸசைஸ் படிச்சிடலாம். 8 + 2 10, இங்கே ஒரு 3 13, அப்புறம் ஏரியா சம்ஸ். ஸோ அவுட் ஆஃப் 5 எக்ஸசைஸ் 4 எக்ஸசைஸ் நீங்கள் கவர் பண்ணிடலாம். ரைட். சம் ஸ்டூடெண்ட்ஸ் விசேஷாக இருந்த 4 ஓரளவுக்கு படிச்சிட்டோம்ல. இன்னும் ஒரே ஒரு எக்ஸசைஸ் இருக்கும், தட் இஸ் 9.3. அதில் நீங்கள் இன்டகிரேஷன் சில ஃபார்முலா படிச்சிருக்கணும், ப்ளஸ் ப்ராப்பர்ட்டிஸ் படிச்சிருக்கணும். இருந்தால் தான் செய்ய முடியும். அட் த எண்ட் ஆஃப் த கிளாஸ் மற்றதெல்லாம் நம்ம ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு I'll try to help you as many questions as possible. Okay. But anyhow, I don't want to take more time. By 8:30 we'll try to finish. Okay. ஏன்னா நீங்கள் அடுத்து படிக்கணும்ல, நீங்கள் படிக்கணும். So we'll go quickly now. Now we start with the first chapter. First chapterல ஆல்மோஸ்ட் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும். ஸோ no need to waste much time. Only thing, சென்டம் ஏம் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், the students aiming for சென்டம், இது போல் நிறைய ரிசல்ட்ஸ் இருக்கும். ரிசல்ட்ஸ் எல்லாமே வித்தவுட் ப்ரூஃப் தான். அப்போ இந்த பாக்ஸுக்குள்ளால் ஒரு சாம்பிள் தான் நான் கொடுத்துருக்கிறேன். இங்கே நான் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய சம்ஸ் எல்லாமே ஜஸ்ட் சாம்பிள் கொஸ்டின்ஸ் தான். டோன்ட் திங்க் தீஸ் ஆர் த ஒன்லி கொஸ்டின்ஸ், யூ நத்திங் லைக் தட். ஓகே. ஜஸ்ட் ஐம் கிவிங் சம் சாம்பிள் கொஸ்டின்ஸ். இதுபோல் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்கிற ரிசல்ட்ஸ் எல்லாமே, ஏன்னா திஸ் டைம் வாட் வி பிலீவ், I hope out of 20 objective questions, 17 to 18 questions you will get it from book back. For this special batch, maybe few questions, very few questions are created questions or some results you will get. So அதனால book back questions full-ஆ நீங்கள் கண்டிப்பாக தரவாக இருக்கணும். ஓகே, தரவாக இருக்கணும். Then to score the remaining questions, இது போல உள்ள ரிசல்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கோ த்ரூ பண்ணி வைங்க. ஸ்டேட்மெண்ட் சம்ஸ் கோ த்ரூ பண்ணுங்க. சால்வ்னு கொடுக்கும்போது யூ சி என்ன மெத்தடுன்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்களான்னு பாருங்கள். சி இந்த ஸ்டேட்மெண்ட் சம்மில் பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தட் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்கல்ல, யூஸ் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட். ஒருவேளை எக்ஸாம் போகும்போது இதே கொஸ்டினை கொடுத்துட்டு நீங்கள் கிராமர்ஸ் ரூல் மாற்றிடலாம். நீங்கள் ஒழுங்காக கொஸ்டினை ரீட் பண்ணாமல் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ரீட் த கொஸ்டின் வெரி கேர்ஃபுல்லி. ப்ரைஸ் ஆஃப் 3 commodities பார்த்தோன்னா ஓகே இது சேம் கொஸ்டின் ஆல்ரெடி ஐ டிட் so many times அப்படின்னு போயிடாதீங்க. லாஸ்ட் இதையும் கூட நீங்கள் ரீட் பண்ணுங்கள். என்ன methods, if the nothing is specified, you can use any method, right? மெத்தட் கொடுத்தாங்கன்னா அந்த மெத்தட் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இதில் அந்த ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணுறது ஆல்ரெடி இதோட ஸ்டடிட் திஸில் கண்டிப்பாக நீங்கள் அதை படிச்சிருப்பீங்க. அதில் ஒன்றே ஞாபகத்தில் வைங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதில் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா ப்ளஸ் எதுக்கு போடணும் மைனஸ் எதுக்கு போடணுங்கிற அது மட்டும் ஞாபகத்தில் வைங்க. பர்ச்சேஸ்ன்னு வரும்போது பர்ச்சேஸுக்கு மைனஸ் போடணும், செல் வரும்போது யூ புட் ப்ளஸ். அது ஈஸியாக நீங்கள் ஞாபகத்தில் வைக்கலாம். பர்ச்சேஸ் நம்ம ஏதோ ஒன்று வாங்க போகிறோம், வி கிவ் மணி, இல்லை வி லூஸ் மணி, மணி நம்ம கொடுத்துட்றோம், அப்போ மைனஸ் போடுங்க. வென் யூ செல் யூ கெட் மணி, கரெக்டாக மணி யூ ஆர் கெட்டிங், ஸோ யூ புட் ப்ளஸ். அப்படி ஞாபகத்தில் வைங்க. ஸோ யூ ஒன்ட் மேக் மிஸ்டேக். அந்த ஈக்குவேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணிவிட்டு யூ கேன் டூ ஃபைனலாக எக்ஸ்வைஸ்ன்னு அப்படியே விட்டுறாதீங்க. ஃபைண்ட் த ப்ரைஸஸ், ரைட். கன்க்ளூஷன் கூட எடுத்து எழுதுங்க. கிராமர்ஸ் ரூல் ரொம்ப சிம்பிளானது, எல்லாருமே படிச்சிருப்பீங்க. ஸோ கிராமர்ஸ் ரூலில் டினாமினேட்டில் எக்ஸ்வைசட் வரக்கூடிய கொஸ்டின், ஸோ அது அடிக்கடி வரக்கூடிய கொஸ்டினில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதில் 1/x நம்ம ஏ, 1/y பி, 1/z சின்னு கொடுத்து செய்வீங்க. கடைசியில் ஏபிசி கண்டுபிடிச்ச பிறகு டோன்ட் ஃபர்கெட் டு டேக் த ரெசிப்ரோக்கல்ஸ், ரைட். XYZங்கிறது ரெசிப்ரோக்கல் ஆஃப் அந்த ஏபிசியோட ரெசிப்ரோக்கல்ஸ் எடுத்து எழுதணும். தட் யூ ரிமெம்பர். தென் இதில் சம் இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது. ஏ இன்வர்ஸ் கண்டுபிடி ஆக்சுவலி தெர் ஆர் 2 methods, டிபெண்ட்ஸ் ஆன் வாட் தே கிவ், ரைட். சப்போஸ் ஏ கொடுத்தாங்கன்னா ஏ இன்வர்ஸுக்கு ஃபார்முலா 1/determinant A into adjoint A. சம்டைம்ஸ் adjoint A கொடுத்துருவாங்க, ரைட். adjoint A கொடுத்துட்டு ஏ இன்வர்ஸ் கேட்டாங்கன்னா அந்த ஃபார்முலா ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√determinant adjoint A into adjoint A. ஓகே, that you remember.
தென் 2 மார்க் கொஸ்டின்ஸுக்கு அதில் உள்ள சிம்பிள் ரிசல்ட்ஸ் எல்லாம் கோ த்ரூ பண்ணியிருக்கேன். இட் ஒன்ட் டேக் மச் டைம். ஆர்த்தோகனல் இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி ஐ திங்க் எழுதி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் ஐ எக்ஸ்பிளைன் ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் த டெஸ்ட்டில். ஃபார் தட் ஐ ஷுட் தேங்க் அலெக்ஸ் சார். ஸோ அலெக்ஸ் மேத்ஸ். ஸோ அலாங் வித் ஹிம் we have given one video. அதில் நிறைய விஷயங்கள் பேசியிருப்போம். அதில் எப்படி நீங்கள் நோட்ஸ் எல்லாம் இப்போ படிக்கும்போதே ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாமினேஷன் டே மார்னிங் நீங்கள் என்னெல்லாம் ரிவைஸ் பண்ணணுங்கிறதுக்காக. ஸோ ஓகே, அதுக்கு தான் இந்த மாதிரி சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். ஏ இன்வர்ஸுக்கு திஸ் இஸ் ஒன் ஃபார்முலா அண்ட் another ஒன் ஏ இன்வர்ஸுக்கு அப்போ 2 ஃபார்முலா டிபெண்ட்ஸ் ஆன் வாட் தே கிவ், ரைட்? ஸோ அதை நீங்கள் கோ த்ரூ பண்ணிடுங்க. அப்புறம் இந்த adjoint AB can be written as what? Reverse எழுதணும். adjoint B into adjoint A. அப்புறம் அந்த வெரிஃபிகேஷன் கொஸ்டின் A into adjoint A equal to adjoint A into A equal to determinant A into I. இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா determinant KA அதுபோல் adjoint KA இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுருங்க. determinant, suppose the order is n, suppose A is a matrix of order n by n, square matrix. அப்படின்னா நீங்கள் எழுத வேண்டியது k raised to n determinant A ன்னு எழுதணும். adjoint வரும்போது k raised to n minus 1 adjoint A. Okay, that you remember. ஏன்னா adjoint வரும்போது cofactor 1 row 1 column விட்டுருவோம்ல, அதனால அந்த டிகிரி 1 லெஸ் ஆயிரும். That's the reason you are getting k raised to n minus 1. அப்புறம் எக்ஸசைஸ் 1.5ல Gaussian elimination method இருக்கும். ஃபஸ்ட் 5 எக்ஸசைஸ் இவ்வளோ நல்லா தரவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருப்பீங்க. 1 or 2 டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் அதை நோட் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் படிச்சிடலாம். ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் த ஃபஸ்ட் சாப்டர். தென் செகண்ட் சாப்டர் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ஃபஸ்ட்டில் நீங்கள் செக் பண்ண 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஈக்குவல். வென் கேன் யூ சே 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஆர் ஈக்குவல்? த ரியல் பார்ட்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸ் ஆர் ஈக்குவல். இன்னொன்று அதுபோல் இருக்கும். 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஆர் conjugate to each other அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ரியல் பார்ட்ஸ் ஆர் ஈக்குவல், imaginary part differ in sign. Okay, so that you remember. அப்புறம் the square root question, that's very important. Then square root க்கு அந்த ஃபார்முலா நீங்கள் ஞாபகத்தில் வைக்கணும். square root க்கு there is a formula. இல்லை என்ன ஃபார்முலா? square root of a plus ib. அந்த a plus ib you take it as z, right? அப்போ அந்த ஃபார்முலா ஞாபகத்தில் வைங்க. modulus z plus a by 2, இங்கே modulus z minus a by 2, ரெண்டுக்குமே ரூட் எடுத்துடணும். இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் ஐ இன்டு பி பை மாடுலஸ் பி, அவுட் சைடில் யூ ரைட் ப்ளஸ் ஆர் மைனஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா டு ஃபைண்ட் ஸ்கொயர் ரூட். பேப்பர் ஈஸியாக கேட்கணும், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வந்துடும். சரியா? ஸோ லோக்கஸ் சம் இது. அப்புறம் அந்த ஒரு இன்இக்வாலிட்டி இருக்கும். அந்த இன்இக்வாலிட்டி தரவாக படிச்சு வைங்க. மாடுலஸ் Z1 மைனஸ் மாடுலஸ் Z2 த ஹோல் மாடுலஸ், ரைட்? லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் Z1 ப்ளஸ் Z2 less than or equal to modulus Z1 plus modulus Z2. Suppose a student பாஸ் பண்ணணும்னு நினச்சா கூட இன்இக்வாலிட்டி சம் கேட்டாங்கன்னா இந்த வி ஹேவ்னு போட்டு இந்த ஃபார்முலா எழுதிருங்க. இந்த ஃபார்முலா எழுதிட்டு ஏதோ உன்னால் முடிஞ்ச வரைக்கும் எழுதி ஆன்சர் எழுதி வச்சுருங்க. சரியா? ப்ரூவ் தட் கொஸ்டின்ஸ் எல்லாம் தட் வில் டெல் யூ அட் த எண்ட். ஓகே, சப்போஸ் ஒரு தெரிலனா கூட ப்ரூவ் தட் சம்லலாம் எப்படி நம்ம மார்க் வாங்கலாம்னு வில் சி லேட்டர். ஓகே, தென் பியூர் ரியல். பியூர் ரியல்னா இசட் பார் ஈக்குவல் டு இசட். பியூர் இமேஜினரினா இசட் பார் இஸ் ஈக்குவல் டு minus z. Okay, all these things to remember. அப்புறம் equation of circle இருக்கும். இதெல்லாம் 2 mark 3 மார்க்குக்கு. equation of circle is modulus z minus z naught is equal to r ன்னு வரும். distance between 2 complex numbers. distance between 2 complex numbers na modulus z1 minus z2 is equal to 0. So this you study, and this is the most important question, locus, right? locus la exercise 2.6 la sum number 2, imaginary part is equal 0, show that this is the answer. So என்ன சொல்றோம்? இந்த பார்ட் எடுக்கிறீங்க, அதில் z இடத்துல x plus iy, change it into a plus ib ஃபார்மில் கொண்டு வந்து multiply numerator and denominator by the conjugate, then denominator a plus ib into a minus ib na a square plus b square. numeratorல term by term multiplication, group the real part, imaginary part எடுங்க, ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணுறோம், a plus ib ஃபார்மில் வந்துட்டுது. imaginary part 0, imaginary partங்கிறது this part, equate with 0, because question அவங்க imaginary part 0 ன்னு கொடுத்துட்டாங்கல்ல, அங்கே 0 இடத்துல 1 நோ மைனஸ் 2 நோ கொடுத்தாங்கன்னா give that number, that's all. instead of real imaginary part அவங்க real part ன்னு கொடுக்கலாம். உடனே ஐயோ இது என்ன கொஸ்டின் நினைக்காதீங்க, சேம் திங். real partனா you take this part, அவ்வளோதான். Okay, so this calculation part you go through, no need to write it down. As I said earlier, you will get the notes. Okay, then the next topic, so இதில் complex number you have to study up to 2.6, right? Exercise 2.6 அதுக்கு பிறகுள்ள எல்லாமே deleted. Then the third chapter, theory of equation. அதில் ஃபர்ஸ்ட்ல அந்த Vitas principle படிங்க.
sum of the root, that is sigma 1 minus b by a, sigma 2 c by a, இல்லை எல்லாத்தையும் denominator a தான். ஃபர்ஸ்ட் நியூமரேட்டரில் மட்டும் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு வரும், இங்கே பிசிடி அந்த மாதிரி வந்துட்டுருக்கோம்ல. அப்புறம் அந்த ஈக்குவேஷன் எப்படி ஃப்ரேம் பண்ணுறது, தட் திங் யூ ஹேவ் டு ரிமெம்பர். தென் அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அதில் தென் 2 ரிசல்ட்ஸ் யூ ஹேவ். காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் அக்கர் இன் பெயர். 2 + 3i ஒரு ரூட்னா 2 - 3i is also a root. Same way irrational roots occur in pair. அதை பேஸ் பண்ணி வரக்கூடிய கொஸ்டின்ஸ் படிங்க. நேச்சர் ஆஃப் த ரூட் பேஸ் பண்ணி வரக்கூடிய கொஸ்டின்ஸ். தென் லாஸ்ட்டில் டெஸ்கார்டஸ் ரூல் இருக்கும்ல, தட்ஸ் வெரி வெரி சிம்பிள் ஒன். ஈஸியாக நீங்கள் படிக்கலாம். அந்த 2 மார்க் 3 மார்க் சப்போஸ் ஒரு வேளை கம்பல்சரியில் கேட்டால் கூட நீங்கள் அது ஈஸியாக படிச்சிடலாம். அந்த டெஸ்கார்டஸ் ரூல் படிங்க. தென் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் 5 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன், ரைட்? ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? ஃபஸ்ட் அது கரெக்டாக ஆர்டரில் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். 2 எண்ட்லேயும் வரக்கூடிய கோஎஃபிஷியன்ட் சேமாக இருக்கணும். அப்புறம் செகண்டும் த ப்ரீவியஸ் ஒன், லாஸ்ட் பட் ஒன், ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கிற கோஎஃபிஷியன்ஸ் எல்லாம் சேமாக இருக்கும். அப்படி வந்துன்னா தட் இஸ் டைப் 1 ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். சேம் நம்பர் பட் டிஃபரன்ஸ் சைன் வந்துன்னா ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் ஆஃப் டைப் 2. அதில் ஆட் டிகிரி, டைப் 1 ஆட் டிகிரி வந்துன்னா x = -1 இஸ் அ சொல்யூஷன். டைப் 2ல ஆட் டிகிரினா x = 1 இஸ் அ சொல்யூஷன். ஈவன் டிகிரினா 1 and -1 ஆர் 2 சொல்யூஷன்ஸ் வந்துடும். அது வந்துன்னா ரொம்ப ஈஸி. அப்புறம் அந்த சிந்தட்டிக் டிவிஷன் போட்டு அந்த 2 ரூட்டை ரிமூவ் பண்ணி கூட செய்தலாம். இதெல்லாம் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஜஸ்ட் யூ கோ த்ரூ. Descartes rule, how many positive real roots? P of x, how many sign changes in பாருங்க, that is the maximum number of positive real roots. P of -x கண்டுபிடிங்க, that is wherever x comes you put -x. அதில் how many sign changes, that is maximum number of negative real roots. அந்த ரெண்டே ஆட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் 0 ரூட்டான்னு செக் பண்ணுங்க. 0 is also real root தான், கரெக்டாக? 0 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க, அது சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இந்த 3 ஆட் பண்ணிடுங்க. Positive, negative, the 0 is a root or not. If so, take it as another one more root. Add பண்ணிட்டீங்கன்னா maximum number of real root கிடைச்சிரும். The remaining roots are that's the minimum number of imaginary roots. Okay, so that is Descartes rule. This is one important question. You can expect this one. Already I said reciprocal equation very important. This question 5 mark இல்லைன்னா 3 மார்க்கில் வரலாம். x raised to 4 x square. அதில் வேறு டேர்ம்ஸ், அப்புறம் கான்ஸ்டன்ட் x term x cube term மிஸ் ஆகிருக்கும். x square x raised to 4. x square ஸ்கொயர் பண்ணால் என்ன வந்துடும்? x raised to 4. You take x square as t. x square t எடுங்க. அப்போ x raised to 4 become t square. குவாட்ராட்டிக்காக வந்துடும். சால்வ் பண்ணுங்க. 2 answers for t. அந்த t வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா you will get all the 4 values. Very simple calculation தான் இருக்கும். I will give the notes. Okay, you can check that later. அப்புறம் இந்த ஆல்ஃபா பீட்டாவில் ரிசல்ட்ஸ் நல்லா படிச்சு வைங்க. Alpha plus beta is equal to minus b by a, alpha beta c by a, alpha square plus beta square, alpha plus beta the whole square minus 2 alpha beta, then alpha minus beta the whole square is alpha plus beta the whole square minus 4 alpha beta. In August, one supplementary test, they asked a question like this. August 2021 deleted portionல தான் அதில் அவங்க கேட்டிருந்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0. தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் பீட்டா ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் பீட்டா ஸ்கொயர் இஸ் த கொஸ்டின். இது எப்படி செய்யலாம்? ஐ எம் நாட் கோயிங் டு டூ தட் ஃபுல்லி, ஜஸ்ட் வில் கிவ் யூ அன் ஐடியா. இதுக்கு ப்ரீவியஸாக நடத்தின கவர்மெண்ட் பேப்பரில் கேட்ட கொஸ்டின் தான். ஓகே, ஸோ ப்ளீஸ் லுக் அட் திஸ். ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் பீட்டா ஸ்கொயர் இதை ஃபேக்டரைஸ் பண்ண உங்களுக்கு தெரியும். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பியில் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க, உங்களுக்கு தெரியும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானா வி ஹேவ் த ஃபார்முலா. வாட்ஸ் த ஃபார்முலா? மைனஸ் பி பை ஏ. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாங்கிறது மைனஸ் பி பை ஏ, மைனஸ் 5. அப்போ மைனஸ் மைனஸ்னா ப்ளஸ் 5 பை ஏ வேல்யூ 1. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானா அதோட வேல்யூ 5ல இன்ட்டு ஆல்ஃபா மைனஸ் பீட்டா மட்டும் தெரிஞ்சால் போதும்ல. அப்போ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா எப்படி கண்டுபிடிப்பீங்க? இதுலேருந்து கண்டுபிடிக்கணும். வி ஹாவ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயருக்கு ஃபார்முலா இருக்குல்ல. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஆல்ஃபா பீட்டா. ஆல்ஃபா பீட்டாங்கிறது சி பை ஏ. வாட் இஸ் சி? 6 by 1 6. அப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் 5 ஸ்கொயர் 25.
Yes, minus 4 into alpha beta na 6. So 6 4s are 24, 25 minus 24 is 1. So this is the value of alpha minus beta the whole square. So alpha minus beta ங்கிறது root of 1, root 1 னா நீங்க போட வேண்டியது plus or minus 1. Right? இப்போ இந்த alpha minus beta கடத்துல plus or minus 1 கொடுங்க. So the final answer you are getting plus or minus 5 னு வரும்ல, because 5 into plus or minus 1. So your answer is plus or minus 5. Okay, this question they asked recently, August 2021 ல நம்ம government paperல இருந்த question. Okay. Hope you understood that. Now let's move on to chapter number 4, that is inverse trigonometric function. Inverse trigonometric function நாலே அதுல மெயினா அந்த domain and range, right? எல்லாமே இருக்கு. 6மே படிக்கணுமா? அட்லீஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் 3 தரவு பண்ணி வைங்க, ரைட்? ஃபார் சைன், காஸ் அண்ட் டேன், டொமைன் அண்ட் ரேஞ்ச். ஃபார் சைன்னா அடுத்த சைன் இன்வர்ஸ் எக்ஸ், that also you study. And the results based on that, sin inverse sin x is x. அது எப்போ? when x lies in the closed interval minus pi by 2 plus pi by 2. if not, என்ன எழுதுறது? pi minus x ன்னு எழுதணும். இல்லை, இது எல்லாமே இந்த நோட்ஸ் ஐ வில் கிவ் இட் யூ. ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. சப்போஸ் யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் இது படிக்கலைன்னா நீங்கள் இந்த நோட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிடலாம். இட் வில் பி யூஸ்ஃபுல். அதில் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான். அதில் ஒன்லி ஃபியூ கொஸ்டின்ஸ் ஆர் ஃபைண்ட் த டொமைன் அப்படி சில கொஸ்டின்ஸ் இருக்கும்ல, 5 மார்க்கில் கேட்டால் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 4.4, எக்ஸசைஸ் 4.1ல் அந்த 6th ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எல்லாம் இந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் நோட் பண்ணி வச்சிடலாம். தென் example 4.7, example 4.10, exercise 4.2ல 2 question number 2 and 3 எல்லாம் 2-3 மார்க் கொஸ்டின்ஸ்ல அவங்க வேணா கேட்கலாம். இப்போ நிறைய பேப்பர்ல பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக் கொஸ்டின்ல 5 மார்க்கே எடுக்க முடியாது. சம்டைம்ஸ் 2 மார்க் 3 மார்க் கம்பைன் பண்ணி கூட கேட்கலாம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 12 லெசன்ஸ் சேர்ந்து டெஸ்ட்டில், அதனால் அந்த பிரச்சனைலாம் வராது. ஸோ அதனால் இப்போ இந்த கொடுத்துருக்கிற சம்ஸை கொஞ்சம் நீங்கள் கோ த்ரூ பண்ணிடுங்க. அடுத்து நான் 2 dimensional analytical geometry சாப்டர் நம்பர் 5 வந்துட்டோம். ஸோ குவிக்லி வி கோ, பிகாஸ் ஐ வுட் வாண்ட் டு ஸ்பெண்ட் மோர் டைம் ஃபார் சம் நம்பர் சாப்டர் நம்பர் 9, ரைட்? ஓகே, சாப்டர் நம்பர் 5ல் 2 dimensional geometry, அதில் வரக்கூடிய எல்லாமே உங்களுக்கு தெரியும். சர்க்கிள்ஸ், பராபோலா, எலிப்ஸ், ஹைப்பர்போலா, ஓரளவு எல்லாமே படிச்சிருப்பீங்க. சர்க்கிள் நம்ம ஃபைண்ட் த சென்டர் அண்ட் ரேடியஸ் கேட்கும்போது அந்த நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவீங்கள்ல, FGFC, அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக x² y² கோஎஃபிஷியன்ட் 1 வருதான்னு செக் பண்ணிடுங்க. இஃப் நாட், யூ மேக் இட் as 1. சப்போஸ் 5x² + 5y² வந்தனா 5ஆல் நீங்கள் டிவைட் பண்ணிட்டு தான் ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த மிஸ்டேக் வராமல் பார்த்துருங்க. சென்டர், ரேடியஸ், ஃபார்முலா இதெல்லாமே தரவு பண்ணிடுங்க. when can we say the point lies inside the circle, outside the circle, on the circle, அப்புறம் அதில் டேஞ்சண்டோட ஈக்குவேஷன், ரைட்? லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட் இதெல்லாம் தரவு பண்ணிடுங்க. அது தவிர கண்டிஷன் ஒன்று இருக்குது, ரைட்? கண்டிஷன் ஃபார் எ லைன் y = mx + c to be a tangent to the circle x² + y² = a². ஒரு சர்க்கிளுக்கு அந்த லைன் ஒரு டேஞ்சன்ட் ஆகணும்னா வாட் இஸ் த கண்டிஷன்? The condition is, அதை படிச்சு வைங்க, c² = a² into 1 + m². இன்னொன்று அதில் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் படிக்க, அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். சப்போஸ் 1 மார்க் கொஸ்டில் அவங்களே 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு அதில் எதுன்னு கேட்கலாம். இல்லை, அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் என்னென்னா -am/√1 + m², a/√1 + m². இப்படி ஒரு ஆப்ஷன் வரலாம். ஆர் இந்த மைனஸுக்கு இடத்துல இங்கே ப்ளஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல மைனஸ். ஓகே, 2 ஆப்ஷன் வரலாம், ரெண்டுமே கரெக்ட் தான். அப்புறம் அதில் பொசிஷன் படிங்க. பராபோலா, எலிப்ஸ், ஹைப்பர்போலா, கோ த்ரூ ஆல் த ரிசல்ட்ஸ். அப்படி அதில் மெயினாக ஹவு டு ரெடியூஸ் இட் இன்டு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம், தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், ரைட்? ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் கொண்டு ஹைப்பர்போலாவில் ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யுங்க. பிகாஸ் அந்த பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக கொண்டு வரும்போது, காமனாக எடுக்கும்போது சில டைமில் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ப்ளீஸ் லிசன், -8y² + 16y. ஏன்னா when we go for correction, சில ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாம் கரெக்டாக இருக்கும். இந்த ஒரு சம் அந்த ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல மிஸ்டேக்னா ஃபுல் மார்க் உங்களுக்கு 5 மார்க் மிஸ் ஆகிரும். ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும். லிசன், இதை நம்ம என்ன செய்யணும்? y² கோஎஃபிஷியன்ட் 1 கொண்டு வரணும். ஸோ வி டேக் -8 காமனாக எடுப்பீங்க, ரைட்? ஃபாஸ்ட்டாக செய்யும்போது இந்த இடத்துல மிஸ்டேக் வரும். ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யுங்க. -8 காமனாக எடுத்தீங்கன்னா 8 காமனாக இருக்குது, பட் மைனஸ் இஸ் நாட் காமன். அப்போ நீங்கள் மைனஸ் எடுக்கும்போது இது ப்ளஸ் ஆகிரும். அண்ட் திஸ் ஹேஸ் டு பிகம் வாட்? மைனஸ். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன வரும்? -8 எடுத்துட்டீங்க, y² இந்த இடத்துல y கொடுக்குறேன், அப்போ 2yன்னு வரும்ல.
அதுக்கப்புறம் ஒரு நம்பர் ஆட் பண்ணுவீங்க, தட் பார்ட் யூ கேன் டூ. இந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும். ஓகே, சரி, ஐ திங்க் யூ கேன் டூ தட். அப்புறம் அதில் வரக்கூடிய அந்த சம்ஸ் இருக்குது, என்னது ஸ்டேட்மெண்ட் சம்ஸ், ரைட்? ரியல் லைஃப் சம்ஸ் படிங்க. எக்ஸசைஸ் 5.5, எக்ஸசைஸ் 5.5ல ரொம்ப டஃப்பாலாம் கேட்க மாட்டாங்க, ரைட்? ஏன்னா பாஸ்ட் 2 years இதில் இருந்து நீங்கள் வாரீங்க டெஸ்ட் எழுத, ஸோ தட் வி நோ. அதனால் கண்டிப்பாக ஓரளவுக்கு ஈஸியான பேப்பராக தான் இருக்கும். அந்த வாட்டர் ஃப்ளோ ஃபவுண்டன் இருக்குல்ல, அது நல்லா படிங்க. ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் அது நல்லா படிச்சு வைங்க. எஸ்பெஷலி இந்த இதில் வரக்கூடிய அந்த கொஸ்டின் நம்பர் 3, 8, 9 நல்லா கோ த்ரூ பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ அதை படித்ததுக்கப்புறம் யூ கோ த்ரூ த அதர் சம்ஸ் இஃப் டைம் பர்மிட்ஸ் படிங்க. ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, நோ ப்ராப்ளம், கோ த்ரூ எவ்ரி திங். எதுவுமே படிக்கலைங்கிற ஸ்டூடெண்ட்ஸு அட்லீஸ்ட் இந்த மாதிரி சம்ஸை கோ த்ரூ பண்ணுங்கள். தெரியலைன்னு விடாதீங்க, கொஸ்டினை பாருங்கள். ஒரு பிரிட்ஜ் இருக்குது, ஒரு பிரிட்ஜ்னா உடனே அந்த டயக்ராம் போடுங்க, ஒரு பராபோலா டயக்ராம் போடுங்க. இல்லை ஃபவுண்டன், வாட்டர் ஃபவுண்டன்னா ஒரு அந்த இந்த மாதிரி ஒரு டயக்ராம். இல்லை ஸோ ஓப்பன் டவுன்வர்ட் அதை போடுங்க. டயக்ராமுக்கெல்லாம் மார்க் கொடுத்துருவாங்க, ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு மார்க். முடிஞ்சால் அந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரியும்னா எழுதுங்க. பராபோலாய்டு ஈக்குவேஷன் y square = 4x ஃபர்ஸ்ட் டைப், இது ஃபோர்த் டைப். அப்போ x square = -4ay. இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் உங்களுக்கு மார்க் இருக்கும். அதனால் தயவுசெய்து எதுவுமே தெரியலை அப்படின்னு நீங்கள் விட வேணாம். அடுத்தது 6th சாப்டர் போயிட்டீங்கன்னா, 6th சாப்டர் தட் இஸ் வெக்டர் ஆல்ஜிப்ரா, ரைட்? வெக்டர் ஆல்ஜிப்ரா ஓரளவு ஈஸியானது தான். அதில் மெயினாக நீங்கள் படிக்க வேண்டிய சம்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த sin a plus b, sin a minus b, cos a plus b, cos a minus b, altitudes of a triangle are concurrent. இந்த 5 சம் நல்லா தரவு பண்ணுங்க. இந்த 5லேருந்து ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. sin a plus b, sin a minus b, cos a plus b, cos a minus b, அப்புறம் altitudes of a triangle are concurrent. அது நல்லா படிங்க. இதில் காமன் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த பாயிண்ட் எழுதும்போது சில டைம் மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. அந்த ஆங்கிள் ஏன்னு வரும் இல்லை, சப்போஸ் sin a plus b, sin a plus b எடுக்கிறீங்க, அப்போ இப்படி டயக்ராம் வரும்ல, இந்த ஆங்கிள் a. அப்போ இந்த பாயிண்ட் எழுதும்போது என்ன எழுதுவீங்க? சப்போஸ் p இஸ் தட் பாயிண்ட், ஓபிக்கிலேருந்து 1 இருக்கும், ரைட்? சரி, அப்போ நீங்கள் எழுத வேண்டியது cos a sin aன்னு எழுதணும். சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன எழுதுவாங்கன்னா cos a sin bன்னு எழுதிடுவாங்க. b வரவே கூடாது, ஏன்னா இங்கே a தானே இருக்குதுல்ல, அப்போ a வச்சு தான் எழுதணும். இன்னும் சில ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு சைன் எழுதிடுவாங்க. சைன் ஞாபகத்து வச்சுங்க, எப்போவுமே ஃபஸ்ட்டு என்னது காஸ், காஸே சைனே, அது ஞாபகத்தில் வைங்க. அப்போ இங்கே இந்த ஆங்கிள் பி வரும்போது என்ன எழுதணும்? காஸ் பி சைன் பி எழுதணும். ஆனால் இது 4th குவாட்ரண்ட் வர்றதுனால என்ன எழுதுங்க? மைனஸ் சைன் பின்னு எழுதுங்க. ஓகே, இது ஏ ப்ளஸ் பி சம்முக்கு. ஏ மைனஸ் பி சம் வரும்போது அந்த ரெண்டுமே ஃபஸ்ட் குவாட்ரண்டில் இருக்கும்ல, அந்த ஏங்கிற அந்த பிங்கிற பாயிண்ட், திஸ் இஸ் ஏ அண்ட் கியூ இஸ் சம்வேர் ஹியர், திஸ் இஸ் பி. அப்போ இது என்னாகும்? காஸ் ஏ சைன் ஏ, அடுத்தது cos b sin b, because it is in the first quadrant, right? Okay. Okay, so all of you know this question. Ali எப்போ நம்ம டாட் ப்ராடக்ட், எப்போ கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கணும்? when will you take டாட் ப்ராடக்ட்? டாட் ப்ராடக்ட் எப்போ எடுப்பீங்க? சைன் கேட்டாலா காஸ் கேட்டாலா? சாட்டில் போடுங்க, உங்களுக்கு ஏதாவது ஒர்க் கொடுக்கணும் இல்லை, ரைட்? when we take, இந்த மாதிரி சம்மில் டாட் ப்ராடக்ட் எப்போ எடுப்பீங்க? சைன் கேட்டாலா இல்லை காஸ் கேட்டாலா? when will you take dot product? give your answer in the chat section. yes, yes, very good. Sarjan, yes, Valarmadi, Kavya, Jayashree, Rahul, Mani, Gaudam, Satya, Kavipriyan, yes, good ma. So cos வரும்போது நீங்கள் எப்படி ஞாபகம், டெஃபினிஷன் ஞாபகத்தில் வைங்க. a dot b is equal to ab cos theta, ரைட்? அப்போ cos theta வரும்போது டாட் ப்ராடக்ட். a cross b னா ab sin theta n cap, ரைட்? அப்போது sin வரும்போது கிராஸ் ப்ராடக்ட் எப்பவுமே ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் எடுக்கணும். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் கோ த்ரூ பண்ணிடுங்க. ஓகே, ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதுபோல் இதில் சின்ன சின்ன சம்ஸ், இந்த ஒர்க் டன், இப்போ 2 மார்க் 3 மார்க்குக்கு ஒர்க் டன் படிங்க. எஃப் டாட் டி, ரைட்? அதில் டிங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட், டிஸ்பிளேஸ் ஃப்ரம் திஸ் பாயிண்ட் டு திஸ் பாயிண்ட், ஃப்ரம் த பாயிண்ட் ஓஏ டு த பாயிண்ட் ஓபி. அப்போ டிங்கிறது ஏபி வெக்டர் ஓபி மைனஸ் ஓஏ. மோர் தென் 1 ஃபோர்ஸ் கொடுத்தாங்கன்னா யூ ஃபைண்ட் த ரிசல்டன்ட், f1 வெக்டர் ப்ளஸ் f2 வெக்டர்னு போடுங்க. தட் இஸ் ஒர்க் டன். வேறு இதில் என்ன கேட்கலான்னா மொமெண்ட் வரும்ல, மொமெண்ட்டுக்கு ஃபார்முலா மொமெண்ட் இல்லைனா டார்க், ஆர் கிராஸ் எஃப். அது நீங்கள் திருப்பி எழுதக்கூடாது, பிகாஸ் இட் இஸ் நாட் கம்யூட்டேட்டிவ், ரைட்? ஆர் கிராஸ் எஃப், ஆர் கிராஸ் எஃப், எஃப்ங்கிற ஃபோர்ஸ். ஆர் வெக்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும், இல்லை நிறைய மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஆருங்கிறத நான் அதுக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துருப்பேன்.
ஆர் வெக்டர்ங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும்னா அட் மைனஸ் அபவுட் அப்படி ஞாபகத்தில் வைங்க. அட் த பாயிண்ட்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அபவுட் த பாயிண்ட்னு கொடுத்துருப்பாங்க, அட் இல்லைனா த்ரூன்னு இருக்கும். அது நீங்கள் கோ த்ரூ பண்ணிடுங்க. அங்கே டி வெக்டர் ஈஸி. Displaced from this point to this point, from the point OA to the point OB. AB na OB minus OA ன்னு போட்டுருவீங்க. பட் இந்த ஆர் வெக்டர் எழுதும்போது at minus about. ஓகே, அது ஞாபகத்தில் வைங்க. Find the moment at the point acting through this point ன்னு கொடுப்பாங்க. Through the point இல்லைனா at the point கொடுத்துருப்பாங்க. About that கொடுத்துருப்பாங்க. ஸோ at என்ன கொடுத்துருக்காங்க, about என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணி எழுதுங்க. ஓகே. Then straight lines, அதில் ஃபஸ்ட்டில் டைரக்ஷன் ரேஷியோ. இஃப் 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு டைரக்ஷன் ரேஷியோ டைரக்ஷன் கொசைன் கேட்கலாம். x2 minus x1, y2 minus y1, z2 minus z1 டைரக்ஷன் ரேஷியோ. டைரக்ஷன் கொசைனுங்கிறது இந்த மேக்னிடியூட் கண்டுபிடிச்சி அதால் டிவைட் பண்ணுங்கள், ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்னாக போட்டுக்கலாம். தென் வி ஹாவ் ஸ்ட்ரைட் லைன். ஸ்ட்ரைட் லைனில் 2 டைப்ஸ் இருக்கும். பாசிங் த்ரூ 1 பாயிண்ட் parallel to 1 vector, இன்னொன்று பாசிங் த்ரூ 2 பாயிண்ட்ஸ். ஒவ்வொன்றுக்கும் 3 டைப்ஸ் ஆஃப் இக்குவேஷன்ஸ் இருக்கும். parametric, non-parametric and Cartesian equation. இப்போ டைம் இல்லை, நான் அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலை. பட் இது எல்லாமே உங்களுக்கு நோட்ஸாக கிடச்சிரும். ஓகே. தென் செகண்ட் ஒன் பாசிங் த்ரூ 2 பாயிண்ட்ஸ். ஓகே, அதுலேயும் parametric, non-parametric and Cartesian. angle between 2 straight lines கேட்கலாம். angle between two straight angle வரும்போது அதில் ஆக்சுவலி there are 3 formula. ஒன்று angle between 2 lines, then we have angle between 2 planes, and another one angle between a line and plane. Okay, so அப்போ angle ஒன்று blind ஒரு ஃபார்முலா எழுதிடாதீங்க. angle between 2 lines வரும், angle between 2 planes, இன்னொன்று angle between a line and plane. எல்லாத்துக்கும் ஃபார்முலா ஒன்று போல தான் இருக்கும். only thing sin inverse cos inverse. சேம் கேட்டகரி வரும்போது cos inverse. angle between 2 lines or 2 planes வரும்போது cos inverse. டிஃப்ரெண்ட் கேட்டகரி, ஒரு லைன் ஒரு பிளேன் வரும்போது என்ன போடுங்க, சைன் இன்வர்ஸ். ரொம்ப கேர்ஃபுல்லாக இதில் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. ஓகே. அப்புறம் பெர்பெண்டிகுலர் டாட் ப்ராடக்ட் என்ன வரும், 0 வரும் இல்லை. ஸோ தட் பார்ட் யூ ரிமெம்பர். தென் இதில் காமனாக பார்த்தீங்கன்னா இது 2 ரிசல்ட் ஞாபகத்தில் வைங்க. காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் காமா 1. அதே இது சைன் வந்துன்னா என்ன ஆயிரும், 2 ஆயிரும். அந்த இக்குவேஷன் ஆஃப் லைனில் சில டைம் கரெக்ட் ஃபார்மில் கொடுக்க மாட்டாங்க. ஒரு சம்மில் எப்படி இருக்கும், x minus 1 by 1 equal to 2y plus 1 by 2 equal to z plus 1 by minus 1. இதில் அந்த பாயிண்ட்னா யூஸ்வலாக இந்த வாரம் சைனை சேஞ்ச் பண்ணுவோம்ல, x minus x1 by l. அப்போ இந்த இடத்துல x1க்கு வேல்யூ 1, லாஸ்ட்டில் -1 சைனை சேஞ்ச் பண்ணும். இந்த இடத்துல நீங்கள் -1 சொல்லக்கூடாது, பிகாஸ் இங்கே y வரல, என்ன இருக்குது 2y. ஸோ இட் இஸ் நாட் இன் த கரெக்ட் ஃபார்ம். அப்போ அந்த பார்ட்டை மட்டும் நீங்கள் கரெக்ட் ஃபார்மில் கொண்டு வரணும். கரெக்ட் ஃபார்மில் கொண்டு வரணும்னா அதில் ஒய் வரணும். அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்னா டிவைட் எவ்ரி டேர்ம் பை 2. அப்போ இது என்ன ஆகும், எவ்ரி டேர்ம் எல்லாம் அந்த 3 டேர்மையுமே 2ஆல் டிவைட் பண்ணிடுங்க. அப்போ ஒய் ப்ளஸ் 1/2 பை 2ஆல் டிவைட் பண்ணால் 1 ஆயிரும். கரெக்டாக, மீது 2 அப்படியே எழுத வேண்டியதுதான். இப்போ பாயிண்ட் கேட்டால் என்ன எழுதுவீங்க, இங்கே சைனை சேஞ்ச் பண்ணுங்கள் 1, ஹியர் சைனை சேஞ்ச் பண்ணிங்கன்னா -1/2, இங்கே சைனை சேஞ்ச் பண்ணிங்கன்னா என்ன ஆயிரும், -1. ரைட். டைரக்ஷன் இது பாயிண்ட். டைரக்ஷன் ரேஷியோங்கிற டினாமினேட்டர் 1 1 -1. அப்போ அது கரெக்ட் ஃபார்மில் இல்லைன்னா யூ மேக் தட் இன்டு கரெக்ட் ஃபார்ம். கரெக்ட் ஃபார்மில் மாற்றிட்டு தான் நீங்கள் எழுதணும். அதுபோல் இக்குவேஷன் ஆஃப் பிளைன் இல்லை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கும். இந்த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் கூட செய்கிறதெல்லாம் இருக்கும். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபார் 5 மார்க்குக்கு பார்த்தீங்கன்னா equation of the plane passing through 1 point parallel to 2 vector, passing through 2 points parallel to 1 vector, and passing through 3 points. அது ஒவ்வொன்றுக்கும் அந்த வெக்டர் இக்குவேஷன், கார்ட்டீசியன் இக்குவேஷன் நல்லா படிச்சு வைங்க. ரொம்ப சிம்பிளானது. டெஃபினட்டாக இக்குவேஷன் ஆஃப் பிளேன் இந்த 3 ஃபார்முலா பேஸ் பண்ணி ஒரு 5 மார்க் கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். வெக்டர் இக்குவேஷன் ரொம்ப சிம்பிள். ஃபார்முலா எழுதணும், இந்த பாயிண்ட்டை இந்த இடத்துல நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க, அந்த வெக்டர் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க, அவ்வளோதான். நோ ஃபர்தர் கால்குலேஷன். இந்த கார்ட்டீசியன்னா மட்டும் என்ன செய்யணும், அதெல்லாம் நீங்கள் பாயிண்ட் எல்லாம் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். ரைட். XYZ அப்படியே தான் இருக்கும். அது x1 y1 z1ங்கிற பாயிண்ட், அந்த L1 M1 N1 அந்த ஒரு 2 வெக்டர் கொடுப்பாங்களே, 2 டைரக்ஷன் இருக்கும். அந்த டைரக்ஷன் ரேஷியோஸ் அந்த 2 தான் இங்கே எழுதுவீங்க. அதில் மெயினாக மிஸ்டேக் எப்போ வரும்னா எக்ஸ்பேண்ட் பண்ணுறது மிஸ்டேக் வரும். அது கூட நீங்கள் வேணால் வெரிஃபை பண்ணிடலாம். நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி ஃபைனலாக உங்களுக்கு யூ மே கெட் அன் இக்குவேஷன் x + 2y + 3z - 3 = 0 அப்படி ஒரு இக்குவேஷன் கிடச்சுன்னா, ஃபைனல் ஆன்சர் கிடச்சதுன்னா நீங்கள் என்ன செய்யலாம், அந்த பாயிண்ட் கொடுத்துருப்பாங்களா, அந்த பாயிண்ட் அதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி செக் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது கரெக்டாக சாட்டிஸ்ஃபை ஆச்சுதுன்னா எஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணது கரெக்ட், இல்லைனா ஒரு தடவை கூட அந்த கால்குலேஷன் நீங்கள் வேணால் வெரிஃபை பண்ணிடலாம். ஓகே. தென் 2 பாயிண்ட்ஸ் 1 வெக்டர், அதோட இக்குவேஷன் நீங்கள் இந்த இக்குவேஷன் படித்து வச்சிடலாம், ஈஸியாக இருக்கும். தென் அதில் வரக்கூடிய கார்ட்டீசியன் இக்குவேஷன். தென் யூ ஹாவ்
3 points a vector b vector 3 vector அதில் வரக்கூடிய இந்த இதை படிச்சுவீங்க ஈஸியாக இருக்கும் ஓகே ஆனால் இதிலெல்லாம் உங்களுக்கு கால்குலேஷன் வராது இதில் இந்த கால்குலேஷன் வரும் b மைனஸ் ஏ சப்ட்ராக்ட் பண்ணணும் நம்ம எந்த இடத்துல எப்படி மிஸ்டேக் பண்ணணும்னு தெரியாதுல்ல அதனால் மேக்ஸிமம் டு மினிமைஸ் த மிஸ்டேக்ஸ் இந்த இப்போ நான் கொடுக்கக்கூடிய இதை நீங்கள் ஆனால் ரெண்டு சேம் தான் இதில் இருந்தால் இதை டெரைவ் பண்ணுறாங்க அந்த காமனாக எடுத்தால் இது வந்துடும் அப்போ நீங்கள் இதை படிச்சுட்டிங்கன்னா இல்லை கால்குலேஷனே கிடையாது ஜஸ்ட் a வெக்டர் b வெக்டர்ஸ் இதோட வேல்யூ மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணணும் ப்ராக்கெட் போட்டு எழுதுங்க ஓகே அதுலேயும் கார்ட்டீசியன் யூ கேன் சிம்பிளிஃபை தட் ரைட் தென் இதில் வரக்கூடிய கொஸ்டின்ஸ் வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் கொஸ்டின் ரொம்ப சிம்பிளாக கேட்டுருவாங்கல்ல ஸோ வெரிஃபிகேஷன் கொஸ்டின் a கிராஸ் b கிராஸ் c 3 வெக்டர் கொடுத்துருவாங்க a வெக்டர் b வெக்டர் c வெக்டர் கொடுத்துட்டு வெரிஃபை a கிராஸ் b கிராஸ் c இஸ் ஈக்குவல் டு a டாட் c இன்டு b வெக்டர் மைனஸ் a டாட் b இன்டு c வெக்டர் இதை வெரிஃபை பண்ண சொல்லலாம் இது போல் 4 வெக்டர்ஸ் கொடுத்துட்டுல a வெக்டர் b வெக்டர் c வெக்டர் d வெக்டர் கொடுத்துட்டு a கிராஸ் b கிராஸ் c கிராஸ் d a கிராஸ் b cross C cross D equal to box product ABD into C vector minus ABC into D vector. இதை வெரிஃபை பண்ணுறது it will take time ஆனால் கண்டிப்பாக மார்க் கேரண்டி ஆனால் உங்களுக்கு டாட் ப்ராடக்ட் கிராஸ் ப்ராடக்ட் எல்லாமே உங்களுக்கு தெரியும் டாட் ப்ராடக்டாக மல்டிப்ளை த கோஎஃபிஷியன்ஸ் கிராஸ் ப்ராடக்ட்னா டிட்டர்மினன்ட் ஃபர்ஸ்ட் ரோல் ஐஜேகே அப்புறம் ஏ கோஎஃபிஷியன் பி கோ எதாவது டேர்ம் மிஸ் ஆயிருந்தால் 0 கொடுங்க மைனஸ் வந்தால் மைனஸ் சேர்த்து எழுதுங்க பாக்ஸ் ப்ராடக்ட்டுங்கிற அகைன் டிட்டர்மினன்ட் பட் ஐஜேகே எழுதக்கூடாதுல்ல ஏ கோஎஃபிஷியன் பி கோஎஃபிஷியன் சி கோஎஃபிஷியன் ஈக்குவல் டு 0 சப்போஸ் பாக்ஸ் ப்ராடக்ட் 0 வருது பாக்ஸ் ப்ராடக்ட் 0 வந்துன்னா வாட் கேன் யூ சே கிவ் யுவர் ஆன்சர் இன் த சாட் செக்ஷன் சப்போஸ் நீங்கள் பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசி கண்டுபிடிக்கிறீங்க ஆன்சர் 0 வருது தென் வாட் கேன் யூ சே அபவுட் த 3 வெக்டர்ஸ் ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் சாட்டில் போடுங்க வாட் கேன் யூ சே அபவுட் தட் 3 வெக்டர் ஒவ்வொரு ப்ராடக்ட் 0 வரும்போது அவங்க ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது டாட் ப்ராடக்ட் 0 வந்துன்னா வி சே த வெக்டர்ஸ் ஆர் பெர்பெண்டிகுலர்னு சொல்லுவோம் அதுபோல் கிராஸ் ப்ராடக்ட் 0 வந்துன்னா the vectors are parallel னு சொல்லுவோம்ல அதுபோல் பாக்ஸ் ப்ராடக்ட் 0 வந்துன்னா வெரி குட் விஜய் கௌதம் யோகேஸ்வரன் எஸ் மா குட் the given vectors are coplanar ஒரு தளத்தில் அமையக்கூடியதில் ஒரே தளத்தில் இருக்கிறது அந்த மீனிங் எஸ் ஸோ வெரிஃபிகேஷன் சம்ஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்புறம் ப்ரூவ் தட் 2 lines are coplanar பாக்ஸ் ப்ராடக்ட் 0 வரும்போது the 3 vectors are coplanar இதுபோல் 2 lines coplanar 2 லைன் ஒரே தளத்தில் இருக்குது அது ப்ரூவ் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும் பாக்ஸ் ப்ராடக்ட் சி மைனஸ் ஏ பி டி ஈக்குவல் டு 0 இல்லைன்னா அதுக்கு கார்ட்டீசியன் ஃபார்ம் இருக்குது x2 மைனஸ் x1 y2 மைனஸ் y1 z2 மைனஸ் z1 அப்புறம் அந்த டைரக்ஷன் ரேஷியோஸ் எழுதி எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது அங்கே ஆன்சர் 0 வந்துன்னா we say the 2 lines lie in the same plane கோப்ளானர்னா they lie in a same plane தென் அதில் வரக்கூடிய ஸ்கியூ லைன்ஸ்னு ஒன்று இருக்கும் நல்லா படிச்சிருங்க ஸ்கியூ லைன் என்னது ரெண்டு கண்டிஷன் ஸ்கியூ லைன்னா தே ஆர் நாட் parallel and they do not intersect parallelum கிடையாது intersect ஆகாது that are skew lines அதில் distance between skew lines இருக்குது distance between parallel lines okay that also you have to study so அதில் பார்த்தீங்கன்னா பெருசாக டெலீட்டடே இருக்காது எல்லாமே நீங்கள் படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ரைட் தென் சாப்டர் நம்பர் 7 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியல் கால்குலஸ் இதுலேயும் நிறைய உங்களுக்கு டெலீட்டட் இதாக இருக்குது அப்போ இதில் நிறைய ரிசல்ட்ஸ் இருக்கும் ஃபஸ்ட்டில் ரேட் ஆஃப் சேஞ்ச் அதில் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ண வெலாசிட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஆக்சலரேஷன் ரைட் தென் அதில் வரக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட் சம்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கோ த்ரூ பண்ணிடுங்க செகண்ட் எக்ஸசைஸ் டேஞ்சன்ஸ் அண்ட் நார்மல்ஸ் அதில் ஃபியூ ரிசல்ட்ஸ் நீங்கள் படிக்க வேண்டியிருக்கும் டேஞ்சன்னா அதோட ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்கிறோம் யூ ஃபைண்ட் dy by dx substitute the point you will get slope of the tangent நார்மலுக்கு சைனை சேஞ்ச் பண்ணி ரெசிப்ரோக்கல் ரைட் ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் 2/3 வந்துன்னா நார்மலுக்கு ஸ்லோப்பு -3/2 சைனை சேஞ்ச் பண்ண ரெசிப்ரோக்கல் ஆர்த்தோகனல்னா m1 × m2 -1 போட போகிறீங்க அப்புறம் இக்குவேஷன் டேஞ்சன்ட் இக்குவேஷன் நார்மல் கேட்டாங்கன்னா 1 பாயிண்ட் ஃபார்ம் வி யூஸ் y minus y1 equal to m into x minus x1 ரைட் டேஞ்சன்ட்டுக்கு இக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டிங்க நார்மல்னா அதில் 3 சேஞ்ச் கொடுத்தா போதும் சப்போஸ் டேஞ்சன்ட்டுக்கு இக்குவேஷன் உங்களுக்கு 2x + 3y - 7 = 0 வருதுன்னு வைங்களா தென் இக்குவேஷன் நார்மலுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் சப்ஸ்டியூட் பண்ணி திரும்ப ஃபஸ்ட்லேருந்தே செய்யலாம் இல்லை அதை விட 3 சேஞ்ச் parallelனா they differ only in constant perpendicular 3 சேஞ்ச் கொடுக்கணும் என்னெல்லாம் interchange the coefficients of x and y இந்த ரெண்டை interchange பண்ணணும் அந்த 3 இங்கே எழுதணும் அந்த 2 அங்கே எழுதிருங்க change the sign in the middle இங்கே ப்ளஸ் வந்தால் மைனஸ் கொடுங்க மைனஸ் வந்தால் ப்ளஸ் கொடுங்க change the constant
இந்த 3 சேஞ்ச் கொடுத்தா நார்மலுக்கு ஈக்குவேஷன் டைரெக்டாக வந்துடும். அந்த கான்ஸ்டன்ட் மட்டும் கேன்னு போடுவீங்க. அந்த கே கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, அதை சப்ஸ்டியூட் பண்ண. அப்போ ஆக்சுவலாக இந்த இடத்துல இந்த கொஸ்டினுக்கு என்ன வரும், ஈக்குவேஷன் நார்மல் கேட்டால் ஒரே லைனில் நீங்கள் எழுதிடலாம். என்ன எழுதணும், அது கோஎஃபிஷியன்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணல, அந்த 3 இங்கே வந்துடும், 3x, இந்த சைனை சேஞ்ச் பண்ண, அப்போ மைனஸ் ஆயிரும், 2 இங்கே வந்துடும், 2y. கான்ஸ்டன்ட்டு இங்கே சைன் எல்லாம் பார்க்காதீங்க, என்ன கான்ஸ்டன்ட் வந்தாலும் சரி, -7ஓ +7ஓ இல்லை கான்ஸ்டன்ட்டே அங்கே இல்லைன்னு கூட நீங்கள் ப்ளஸ் கேன்னு போடுங்க. திஸ் இஸ் ஈக்குவேஷன் நார்மல். அந்த கே கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்கல்ல, ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் டேஞ்சன்ட் அட், அந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா கே வேல்யூ கிடச்சிடும். ஓகே, தட்ஸ் ஈஸி மெத்தட். அப்புறம் ஆங்கிள் பிட்வீன் டூ கர்வ்ஸ், ரைட், ரெண்டு கர்வுக்கு இடையில வரக்கூடிய ஆங்கிள், அதுக்கு மீனிங் அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனில் ரெண்டு டேஞ்சன்ட் போட்டிங்கன்னா அந்த ஆங்கிள், அதுதான் இங்கே மீன் பண்ணுறாங்க. ஆங்கிள் பிட்வீன் டூ கர்வ்ஸ், அதுக்கு ஃபார்முலா தீட்டா இஸ் ஈக்குவல் டு tan inverse m1 minus m2 by 1 plus m1 m2. This is the formula to find angle between two curves. Orthogonally, cut orthogonal, orthogonally perpendicular, m1 into m2 is equal to -1, right? So all these you remember. Then in between கொஞ்சம் எல்லாம் டெலிட்டடாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிமிட்ஸ் வரும். ஓகே, லிமிட்லேயும் ஃபஸ்ட் டைப் மட்டும் தான் ஈஸிலி யூ கேன் ஸ்டடி. அதில் லிமிட்டில் கூட இந்த ஒரு சம் இப்படி இருக்குமோ அது நல்லா பார்த்துடுங்க. சிம்பிள் கொஸ்டின் தான். ஐ திங்க் ஏதோ ஒரு உங்கள் செகண்ட் ரிவிஷனில் கேட்டிருப்பாங்க நினைக்கிறேன். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி e raised to x by x raised to m, ரைட்? இது நீங்கள் இன்ஃபினிட்டி கொடுத்தா இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டினே போயிட்டே இருக்கும்ல, லாபித்தால் ரூல் அப்ளை பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். பட் ஹவு மெனி டைம்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்கன்னா m டைம்ஸ் அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு டைரெக்டாக போட்டிங்கன்னா இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டின்னு வரும். எஸ், yeah, you have to use L'Hopital's rule, right? So infinity by infinity வரும். பட் நீங்கள் கீப் ஆன் டிஃபரன்ஷியேட்டிங், m டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது you will get limit extends to infinity. e raised to x எத்தனை தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் e raised to x தான். x raised to m நீங்கள் m டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்கள் ஆன்சர் m ஃபேக்டோல்னு வரும். சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பீங்க, சார் அது எப்படி சார்னு, இப்போ டைம் இல்லை இருந்தாலும் சொல்கிறேன். இப்போ எக்ஸ் கியூப் இருக்குல்ல, அப்போ இதை நீங்கள் 3 டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3 ஃபேக்டல் வரணும்ல. 3 ஃபேக்டல்னா என்னது, 1 into 2 into 3, 1 into 2 into 3னா 6 வருதான்னு செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும், எக்ஸ் கியூபுக்கு டெரிவேட்டிவ் 3x². செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 3 2s are 6 எக்ஸ்ன்னு வரும். தேர்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணி 6 வந்துடும்ல. அப்போது எக்ஸ் கியூபை 3 டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3 ஃபேக்டோரியல். எக்ஸ் ரைஸ்டு 10 டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 10 ஃபேக்டோரியல் வரும். அதனால தான் எக்ஸ் ரைஸ்டு எம்மை நீங்கள் m டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் வாட், m ஃபேக்டோரியல். இதில் இன்ஃபினிட்டி கொடுத்தீங்கன்னா e ரைஸ்டு இன்ஃபினிட்டி, இன்ஃபினிட்டி டினாமினேட்டர் m ஃபேக்டோரியல், அங்கே சப்ஸ்டியூட் பண்ண முடியாது, எக்ஸுக்கு தான் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. அப்போ இன்ஃபினிட்டி பை சம் நம்பர், யுவர் ஆன்சர் இஸ் இன்ஃபினிட்டி. ஓகே, தட்ஸ் வெரி சிம்பிள் கொஸ்டின். தென் மொனோட்டானிசிட்டி. மொனோட்டானிசிட்டிக்கு நிறைய மெத்தட் இருக்குது. மொனோட்டானிசிட்டியில் நம்ம என்ன செக் பண்ணுறோம், இந்த கர்வ் இஸ் இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங் செக் பண்ணுறோம்ல, அதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஒன்று யூசிங் டெரிவேட்டிவ், இன்னொன்று வித்தவுட் யூசிங் டெரிவேட்டிவ். எப்பவுமே நல்ல சென்டம் ஏற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணுங்கள், ஏதாவது ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்களா. வித்தவுட் யூசிங் டெரிவேட்டிவ் தாம்மா. டயக்ராம் பாருங்கள், கர்வ் இஸ் இன்க்ரீசிங், கரெக்டாக. ஏபி 2 பாயிண்ட் எடுத்திருக்கேன். ஏ இஸ் ஸ்மாலர் தேன் பி, ஆனால் நம்பர் லைனில் ரைட் சைடில் போகும்போது வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஏ இஸ் ஸ்மாலர் தேன் பி, பட் எஃப் ஆஃப் ஏ ஆல்சோ ஸ்மாலர் தேன் எஃப் ஆஃப் பி. இங்கே லெஸ் தேன், இங்கேயும் லெஸ் தேன், சேம் ஆர்டர் வரணும். இங்கே கிரேட்டர், அங்கேயும் கிரேட்டர், அப்படி வந்தோன்னா the function is increasing. சேம் ஆர்டர், லெஸ் தேன் அங்கேயும் லெஸ் தேன். சப்போஸ் 2 is less than 2 is less than 5, f of 2 கண்டுபிடிங்க, f of 5 கண்டுபிடிங்க. இங்கே லெஸ் தேன், இங்கேயும் லெஸ் தேன் வந்துன்னா என்ன சொல்லுவீங்க, it is increasing. சப்போஸ் இங்கே நீங்கள் கிரேட்டர் அப்படி எடுத்துக்கிறீங்க, say 5 is greater than 3, f of 5 கண்டுபிடிங்க, இங்கே f of 3 கண்டுபிடிங்க, இங்கேயும் கிரேட்டர், சேம் சைன் வரணும். அங்கே கிரேட்டர், இங்கேயும் கிரேட்டர், இல்லை அங்கே லெஸ் தேன், இங்கேயும் லெஸ் தேன். ஸோ இட் இஸ் இன்க்ரீசிங். டிஃபர் ஆச்சுன்னா டிக்ரீசிங், அவ்வளோதான். சரியா? ஸோ இன்க்ரீசிங், இங்கே டிஃபர் ஆகுது, இங்கே லெஸ் தேன், இங்கே என்ன வருது, கிரேட்டர் தேன். ஸோ திஸ் இஸ் அ டிக்ரீசிங் கர்வ். ஓகே, தென் ஸ்டேஷனரி பாயிண்ட் கூட சில ஸ்டூடெண்ட்ஸ் டவுட் கேட்டிருந்தீங்க, சார் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்டேஷனரி பாயிண்ட் அண்ட் கிரிட்டிக்கல் நம்பர்? ப்ளீஸ் லிசன். ஸ்டேஷனரி பாயிண்ட்டுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தாம்மா. ஸ்டேஷனரி பாயிண்ட் கண்டிஷன் f dash x equals 0. ப்ளீஸ் லிசன், இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் திங் ஐ வாண்ட் டு டெல் யூ. ஸ்டேஷனரி பாயிண்ட்னா நீங்கள் ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். f of x கொடுத்துருவாங்கல்ல, f of xன்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்றாங்க. நீங்கள் அதை ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். யூ ஃபைண்ட் f dash x, f dash x equal 0 கொடுத்து சால்வ் பண்ணுங்கள். எக்ஸுக்கு வாங்க 2 ஆன்சர் வருதுங்களா. சப்போஸ் x equal to 2, சப்போஸ் யூ ஆர் கெட்டிங் x is equal to 2 and x is equal to 7 வருதுன்னா,
ஸ்டேஷனரி பாயிண்ட் இங்கே என்ன இருக்குது, பாயிண்ட் இருக்குல்ல, அப்போ நீங்கள் 2ன்னு மட்டும் எழுதக்கூடாது. 2 கமா அந்த 2 எங்கே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். யூ வில் கெட் த கரஸ்பாண்டிங் ஒய் வேல்யூ. எஃப்எக்ஸுக்கிறதா ஒய் இல்லை, அது ஒரு ஆர்டர் பேராக எழுதிடணும். எக்ஸ் ஏன்னா பிகாஸ் ஸ்டேஷனரி பாயிண்ட் யூ ரைட் யுவர் ஆன்சர் அஸ் அ பாயிண்ட். ஸோ எக்ஸுக்கு 2 வருது. 2 சப்போஸ் இது ஸ்டேஷனரி பாயிண்ட் கேட்டா, இதே நீங்கள் மேக்ஸிமம் மினிமம் போடக்கூடிய சம்மில் ஸ்டேஷனரி பாயிண்ட் கண்டுபிடிக்க தேர் வி நீட் ஒன்லி எக்ஸ் வேல்யூ. ஓகே, இப்போ எக்ஸுக்கு 2 அந்த அங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒய்க்கு 17 வந்தனா 2,17 அது ஒரு ஸ்டேஷனரி பாயிண்ட். அடுத்து எக்ஸ் என்ன கொடுக்கும், இந்த 7 கொடுப்பீங்களா, 7 கொடுக்கும்போது வாட் இஸ் ஒய் வேல்யூ, வாட் இஸ் எஃப்எக்ஸ் வேல்யூ, அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், தட் இஸ் த ஸ்டேஷனரி பாயிண்ட். சரி, இப்போ கிரிட்டிக்கல் நம்பர்னா என்னது, ப்ளீஸ் லிசன்மா. கிரிட்டிக்கல் நம்பருக்கு நம்ம என்ன செய்யணும்னா 2 கண்டிஷன் இருக்குது, ப்ளீஸ் அதை ரீட் பண்ணி பாருங்கள். கிரிட்டிக்கல் நம்பருக்கு என்னெல்லாம் கண்டிஷன், எஃப் டேஷ் எக்ஸ் ஈக்குவல் டு 0வும் இருக்குது. இதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான், இல்லை ஸ்டேஷனரி பாயிண்ட் ஒரே ஒரு கண்டிஷன், எஃப் டேஷ் எக்ஸ் 0 மட்டும்தான். ஆனால் கிரிட்டிக்கல் நம்பருக்கு எஃப் டேஷ் எக்ஸ் 0வும் இருக்குது, அதுவும் எடுக்கணும். எஃப் டேஷ் எக்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அதுக்கு மீனிங் என்னன்னா, ப்ளீஸ் லுக் அட் திஸ் ஸ்மால் எக்ஸாம்பிள். இப்போ நான் டைரெக்டாக எஃப் டேஷ் எக்ஸ் எழுதுறேன், எஃப் டேஷ் எக்ஸ் எழுதுறேன். அப்போது என்னென்னா எஃப்எக்ஸ்னு ஒன்று இருக்குது, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எஃப் டேஷ் எக்ஸ் கிடைக்குது. சப்போஸ் ஐ எம் ரைட்டிங் த இட் அஸ் எக்ஸ் மைனஸ் 2 into x plus 3 by 7 into x minus 1. இதில் ஸ்டேஷனரி பாயிண்ட் கேட்டாங்கன்னா எஃப் டேஷ் எக்ஸ் 0 கொடுப்பீங்கல்ல, எஃப் டேஷ் எக்ஸ் 0 ஈக்குவல் 0 கொடுத்துட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா திஸ் இஸ் ஈக்குவல் 0 வரும். ஐதர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2, இன்னொன்று எக்ஸ் இஸ் ஈக்குவல் -3. இதுதான் ஸ்டேஷனரி பாயிண்டோட எக்ஸ் வேல்யூஸ். அதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி கரஸ்பாண்டிங் ஒய் கண்டுபிடிச்சி பாயிண்டாக எழுதலாம். இதே இது கிரிட்டிக்கல் நம்பர் கேட்டாங்கன்னா இந்த 2 ஆன்சர் கண்டிப்பாக வரும். பிகாஸ் எஃப் டேஷ் எக்ஸ் 0 இருக்குல்ல, இந்த 2 வரும். இன் அடிஷன் டு தட் எஃப் டேஷ் எக்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். எஃப் டேஷ் எக்ஸ் எப்போ நம்ம எக்ஸிஸ்ட் ஆகாதுன்னு சொல்லுவோம், டினாமினேட்டர் 0. இது எப்போ டினாமினேட்டர் 0 வரும், எக்ஸ் மைனஸ் 1 0. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, அதையும் சேர்த்துடணும். அப்போ கிரிட்டிக்கல் நம்பருக்கு அந்த 2 -3 1 எல்லாமே வரும். இது கிரிட்டிக்கல் நம்பர் தான், இப்படியே விட்டுறலாம். அது நீங்கள் ஆர்டர் பேராக மாற்ற வேணாம், கரஸ்பாண்டிங் ஒய் வேல்யூ கண்டுபிடிக்க வேணாம். ஓகே, ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்டேஷனரி பாயிண்ட் அண்ட் கிரிட்டிக்கல் நம்பர். ஓகே, நவ் இந்த இதை யூஸ் பண்ணி தான் யூசிங் டெரிவேட்டிவ் இஸ் வெரி சிம்பிள். யூசிங் டெரிவேட்டிவ்னா இது டிஃபரன்ஷியேட் ஒன் டைம், ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். பாசிட்டிவ் வந்துனா இன்க்ரீசிங், நெகட்டிவ் பாசிட்டிவ் வந்துனா இன்க்ரீசிங், நெகட்டிவ் வந்துனா டிக்ரீசிங். ஸோ தட்ஸ் வெரி சிம்பிள். டிஃபரன்ஷியேட் ஒன் டைம், பாசிட்டிவ் வந்துனா இன்க்ரீசிங், நெகட்டிவ் வந்துனா டிக்ரீசிங். அதில் கூட ஸ்ட்ரிக்ட்லி எல்லாம் இருக்குல்ல, இது ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங், இது இன்க்ரீசிங், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, இன்க்ரீசிங் ஸ்ட்ரிக்ட்லி, இது ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங், இது இன்க்ரீசிங். ஏன்னா இதில் சில இடத்துல சேமாக கூட வருதுல்ல, அப்படியே ஸ்டடி. நீங்கள் நம்ம மார்க் வாங்குற போல் ஒரு 30 வாங்குகிறோம், 50 வாங்குகிறோம், அடுத்தது 80 19 போயிட்டா அது ஃபுல்லாக இன்க்ரீசிங். 30 50 60 60 அப்படியே கொஞ்சம் அதிலே நின்னோன்னா டிக்ரீஸ் ஆகலைல்ல, அதே ஸ்டடியாக, தட் இஸ் கால்டு இன்க்ரீசிங். ஓகே, அதே போல் தான் டிக்ரீசிங்லேயும் இது ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங், இது டிக்ரீசிங். ஓகே, இது டிக்ரீசிங் சொல்லலாம். அந்த லெஸ் தான் ஈக்குவல் சைன் வரும், ஈக்குவல் சைன் கூட வந்துன்னா, ஏன்னா சேம் வேல்யூ வர்றதுனால அதில் ஈக்குவல் சைன் கூட வருது. லோக்கல் மேக்ஸிமா, லோக்கல் மினிமா, அப்சல்யூட் மேக்ஸிமா, அப்சல்யூட் மினிமா, நல்லா நீங்கள் படிக்க வேண்டிய ரிசல்ட் இது. லோக்கல் மேக்ஸிமா, லோக்கல் மினிமா எங்கே வரும்னா அந்த ஸ்டேஷனரி பாயிண்டில் தான் தேர் இஸ் அ மேக்ஸிமா ஆர் மினிமா, ரைட்? ஸோ இங்கே தேர் இஸ் அ மேக்ஸிமா, இதில் தான் ஸ்டேஷனரி பாயிண்ட் இருக்கும். ஸ்டேஷனரி பாயிண்டில் ஒன்று அதில் மேக்ஸிமா இருக்கும், இல்லைனா மினிமமாக இருக்கும். திஸ் இஸ் லோக்கல் மேக்ஸிமா, லோக்கல் மினிமாக்கு. அந்த ஸ்டேஷனரி பாயிண்ட்டை நீங்கள் எஃப் டபுள் டேஷ் எக்ஸ் செகண்ட் டெரிவேட்டிவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். செகண்ட் டெரிவேட்டிவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது பாசிட்டிவ் வந்தோன்னா மினிமம், ஜஸ்ட் ஆப்போசிட்டாக சொல்லணும். ஃபஸ்ட்டு ஃபைண்ட் த ஸ்டேஷனரி பாயிண்ட், யூ புட் எஃப் டேஷ் எக்ஸ் ஈக்குவல் 0, ஸ்டேஷனரி பாயிண்ட் கிடச்சிரும். அந்த ஸ்டேஷனரி பாயிண்டில் ஒன்று மேக்ஸிமா இருக்கும், இல்லைனா மினிமா இருக்கும். அதை ஐடென்டிஃபை பண்ணுற அந்த இடத்துல மேக்ஸிமா இல்லை மினிமமானு செக் பண்ணுறதுக்கு சப்ஸ்டிடியூட் இந்த செகண்ட் டெரிவேட்டிவ். பாசிட்டிவ் வந்தால் மினிமம், நெகட்டிவ் வந்தால் மேக்ஸிமம், ரைட்? சரி, ஸோ தீஸ் ஆர் த கண்டிஷன். இங்கே ஒர்க்கிங் ரூல் கொடுத்துருக்குறேன், அதை பேஸ் பண்ணி உள்ளதெல்லாம் இங்கே கோத்ரூ பண்ணிடுங்க. இன்னொன்று இதில் இருக்குது அப்சல்யூட் மேக்ஸிமா, அப்சல்யூட் மினிமா. நல்லா கவனிங்க, அப்சல்யூட் மேக்ஸிமா, அப்சல்யூட் மினிமாவில் தே கிவ் அ ஃபங்க்ஷன், ஒரு ஃபங்க்ஷன் கொடுப்பாங்க, ஒரு இன்டர்வலும் கொடுத்துருவாங்க. தே கிவ் அ ஃபங்க்ஷன் அண்ட் இன்டர்வல். இன்டர்வல் 1,2ன்னு கொடுக்குறாங்க, எஃப்எக்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா ஸ்டேஷனரி பாயிண்ட் போட்டு அதே மெத்தட், யூ ஃபைண்ட் எஃப் டேஷ் எக்ஸ் ஈக்குவல் 0 கொடுத்தீங்கன்னா அதை சால்வ் பண்ணிங்கன்னா எக்ஸுக்கு யூ ஆர் கெட்டிங் சம் வேல்யூஸ் வரும். நீங்கள் செக் பண்ணணும் இந்த வேல்யூஸ் எல்லாம் இந்த ரேஞ்சில் இருக்குதான்னு செக் பண்ணணும். இல்லைன்னா அந்த பாயிண்ட் நீங்கள் எடுக்கக்கூடாது. உங்கள் எக்ஸசைஸில் கூட ஐ திங்க் இன் 1 கொஸ்டின் 6 வரும். அந்த 6 நீங்கள் எடுக்க முடியாது, பிகாஸ் 6 இஸ் நாட் ஹியர், ரைட்? ஒன்று அவங்க இந்த இன்டர்வலில் சேஞ்ச் பண்ணி இந்த இன்டர்வல் 8ன்னு கொடுத்தாங்கன்னா ஓகே 6 வந்துடும். இல்லைனா அந்த 6 நீங்கள் எடுக்கக்கூடாது, இன்னொரு பாயிண்ட் வந்தோன்னா அதை மட்டும் எடுக்கணும். ப்ளஸ் த என் பாயிண்ட்ஸ் ஆல்சோ இட் டேக். என் பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் எஃப்எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள்.
உங்களுக்கு நிறைய ஆன்சர் வரும்ல, அதில் ஹையஸ்ட் வேல்யூ தட் இஸ் அப்சல்யூட் மேக்ஸிமம், லீஸ்ட் வேல்யூ அப்சல்யூட் மினிமம். இதை மெயினாக சொல்கிறது இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் அந்த இன்டர்வலுக்குள்ளால இருக்குதா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிட்டு தான் செய்யணும். கான்கேவிட்டி ரொம்ப சிம்பிளான ஏரியா. கான்கேவ் அப்வர்ட், ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ்க்கு பதில் யூ கோ ஃபார் செகண்ட் டெரிவேட்டிவ். செகண்ட் டெரிவேட்டிவ் பாசிட்டிவ் வந்துன்னா கான்கேவ் அப்வர்ட், செகண்ட் டெரிவேட்டிவ் நெகட்டிவ் வந்துன்னா கான்கேவ் டவுன்வர்ட். அந்த சேஞ்ச் ஆகக்கூடிய பாயிண்ட் தான் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். கான்கேவ் அப்வர்ட் ஆகி டவுன்வர்ட் ஆகுது, இல்லைனா டவுன்வர்டாக போய் அப்வர்ட் ஆகுது. தட் பாயிண்ட் இஸ் கால்ட் வாட்? Concave, that point is called point of inflection. Concave downward to concave upward. அப்படி சேஞ்ச் ஆகக்கூடிய பாயிண்ட் தான் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன், அதோட கண்டிஷன். ஓகே, ஸோ ஐ திங்க் தட் பார்ட் யூ கேன் டூ. அதில் அந்த ஸ்டேட்மெண்ட் சம்ஸ் லாஸ்ட்டில் இருக்கும். அப்ளிகேஷன் ஆஃப் ஆப்டிமைசேஷன், மேக்ஸிமா மினிமா பேஸ் பண்ணி வரக்கூடிய அப்ளிகேஷன் சம்ஸ், அது நல்லா பாருங்கள். அதில் எக்ஸசைஸ் 7.8 அந்த 12th கொஸ்டின் ஐ திங்க் ஒரு 4/9 டைம்ஸில் அதுபோல் எக்ஸாம்பிள்லையும் ஒரு சம் இருக்கும். ஸோ தட் சம் யூ கோ த்ரூ, நல்லா பார்த்துருங்க. ஓகே, தென் சாப்டர் நம்பர் 8 டிஃபரன்ஷியல் அண்ட் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ். அதில் ரொம்ப சிம்பிளானதான். ஃபஸ்ட் இந்த எரர்ஸ் இருக்கும்ல, அப்சல்யூட் எரர் இருக்கும், ரிலேட்டிவ் எரர், பர்சன்டேஜ் எரர் வரும், லீனியர் அப்ராக்சிமேஷன். இந்த ஒரு ஃபார்முலா இதை கோ த்ரூ பண்ணுங்கள். இதை பேஸ் பண்ணி 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின்ஸு வரலாம். ஓகே, ஸோ தட் பார்ட், ஸோ தட்ஸ் அ வெரி சிம்பிள் ஏரியா. Then 9 and 10 main topics. ஸோ அதுக்கு முன்னாடி ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன், இது ஒன்று நான் பெருசாக டிஸ்கஸ் பண்ண போகிறது கிடையாது. அதில் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன், ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். அதில் இம்பார்ட்டண்ட்டான அந்த ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கிறது 5 மார்க்கில் வரலாம். அதில் 3 இன்டர்வல் வர்ற மாதிரிலாம் ஒரு எக்ஸசைஸ் சம் இருக்கும், எக்ஸாம்பிள் சம் இருக்கும். எக்ஸாம்பிள் 11.12, 11.14 இதெல்லாம் கொஞ்சம் நல்லா கோத்ரூ பண்ணுங்கள். ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுனா யூ வில் கெட் வாட்? டென்சிட்டி ஃபங்க்ஷன் கிடைக்கும். டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுங்கிறது that point and its lesser values, right? That suppose capital F of 5 na like meaning 5 and lesser values. அதான் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் டென்சிட்டி ஃபங்க்ஷன் அந்த பாயிண்டில் மட்டும் இல்லை. பட் கேபிட்டல் எஃப்எக்ஸ்னா எக்ஸ் அண்டு லெசர் வேல்யூஸ், எக்ஸ் அண்டு லெசர் வேல்யூஸ், மைனஸ் இன்ஃபினிட்டியிலேருந்து எக்ஸ் வரைக்கும். இதுதான் டோட்டலாக பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. டோட்டல் வேல்யூ 1, டோட்டல் ப்ராபபிலிட்டி 1. அப்போது இப்போ 7 அண்டு லெசர் வேல்யூஸ் கேட்டால் நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா யூ ஃபைண்ட் எஃப் ஆஃப் 7 and lesser values கேட்டா f of 7. Suppose 7 and greater values கேட்டா 7 total value 1 தானே, total probability 1. அந்த 1ல இருந்து you have to remove this. Yes, at this area please listen. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை கமெண்டில் கேட்டிருக்கிறீங்க இந்த சாப்டர் நடத்தல, இதை ஸ்கிப் பண்ணலாமா? ப்ளீஸ் லிசன் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த 4 சாப்டர் அது எல்லாருக்குமே ஒரு கொஸ்டினாக தான் இருக்கும். ஏன்னா 1 to 4 ஃபஸ்ட் ரிவிஷன், அடுத்த 4 செகண்ட் ரிவிஷன், 8 வரைக்கும் முடிச்சிட்டிங்க. 9, 10, 11, 12 9, 10, 11, 12ல் இந்த 4 லெசன் அதிகமாக ரஷ்ஷப் பண்ணி நடத்தியிருப்பாங்க. நீங்களும் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டப்பட்டுருப்பீங்க. ஏன்னா நம்ம செகண்ட் ரிவிஷன் முடிஞ்சு யூ காட் வெரி லெஸ் டைம், ரைட்? அதில் கூட அந்த 9 and 10 உண்மையிலே கொஞ்சம் டஃப்பான டாபிக் தான். பட் நீங்கள் 11 and 12 ஈஸியாக படிக்கலாம். 11 and 12 ஈஸியாக படிக்கலாம். ஓரளவு நீங்கள் கொஞ்சம் கோத்ரூ பண்ணிடுங்க. அட்லீஸ்ட் சர்டன் திங். இப்போ நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, கேபிட்டல் எஃப்எக்ஸ் கொடுத்துட்டு ஸ்மால் எஃப்எக்ஸ் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கேட்டாங்கன்னா யூ ஹேவ் டு டிஃபரன்ஷியேட். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் படிங்க. ப்ராபபிலிட்டி மொத்தமே இல்லை, லிமிட்டட் டாபிக் தான் இதான் இல்லை இருக்குது. ஓகே, ஸோ ஃபியூ திங்ஸ் யூ கேன் ஸ்டடி இன் தட் ஒன். தென் டிஸ்க்ரீட் மேத்தமெட்டிக்ஸ் நீங்கள் ரொம்ப ஈஸியாக படிச்சிடலாம். இதில் மொத்தமே உங்களுக்கு 3 எக்ஸசைஸ் 11.3 வரைக்கும் தான் இருக்கும். சரி, இதில் ஃபர்ஸ்ட் வாட் ஐ செட் ஹியர் 7 and lesser valuesனா 7 and lesser valuesனா f of 7, 7 and greater valuesனா 1 minus f of 7, right? ஏன்னா இந்த போர்ஷன் f of 7 டோட்டலாக 1 minus f of 7. சப்போஸ் 7லேருந்து 10 வரைக்கும் உள்ள போர்ஷன் மட்டும் வேணும்னா f of 10 minus f of 7. ஓகே, இந்த மாதிரி செய்யலாம். இதெல்லாம் எப்போனா கேபிட்டல் எஃப்எக்ஸ் கொடுத்தா. தென் வி ஹாவ் டிஸ்க்ரீட் மேத்ஸ். டிஸ்க்ரீட் மேத்ஸில் பார்த்தீங்கன்னா அதில் 2 எக்ஸசைஸ் தான் படிக்க வேண்டியிருக்கும். அதில் ஃபஸ்ட்டில் இந்த ப்ராப்பர்ட்டிஸ், க்ளோஷர் ப்ராப்பர்ட்டினா டேக் 2 elements, ஆப்ரேட் பண்ணுங்கள், அந்த ஆன்சர் அந்த செட்லேயே வந்துன்னா விசே க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ஆர் விசே பைனரி ஆப்ரேஷன். ப்ளீஸ் லிசன். ஒரு செட்டு கொடுப்பாங்க, ஒரு ஆப்ரேஷன் கொடுப்பாங்க, அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அதுபோல் ஒரு ஆப்ரேஷன். சம்டைம் தே கிவ் ஸ்டார்னு கொடுத்துருப்பாங்க, அதை டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா யூ டேக் 2 elements ஃப்ரம் த செட், ஆப்ரேட் பண்ணி பாருங்கள். அடிஷன்னா ஆட் பண்ணி பாருங்கள்,
மல்டிப்ளிகேஷனாக மல்டிப்ளை பண்ணி பாருங்க, ஒரு ஆன்சர் வரும்ல, அந்த ஆன்சரும் அதே செட்டில் வந்தோன்னா we say it satisfies closure property. கம்யூட்டேட்டிவ் உங்களுக்கு தெரியும், ஆர்டரை சேஞ்ச் பண்ணுறது, A ஸ்டார் பி பி ஸ்டார் சேமாக வந்தோன்னா கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா 3 எலமெண்ட்ஸ் வேணும், குரூப்பிங் தான், A ஸ்டார் பி ஸ்டார் சி. ஒருக்கா லாஸ்ட் 2 குரூப் பண்ணுங்க, இன்னொருத்தோட ஃபர்ஸ்ட் 2 குரூப் பண்ணுங்க, ரெண்டு ஆன்சரும் சேமாக வந்தோன்னா அசோசியேட்டிவ். ஐடென்டிட்டினா ஆப்ரேட் பண்ணும்போது சேஞ்ச் வரக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அடிஷனுக்கு நம்ம ஐடென்டி எலமெண்ட் 0ன்னு சொல்லுவோம். ஏன் 5க்கு கூட எந்த நம்பரை ஆட் பண்ணால் ஆன்சர் சேஞ்ச் ஆகக்கூடாது, 5 வரணும், அதுதான் ஐடென்டிட்டி. இங்கே 0 ஆட் பண்ணால் சேஞ்ச் வரல, அப்போ அடிஷனுக்கு ஐடென்டிட்டி 0. சேம் வே மல்டிப்ளிகேஷன், 5 into something, your answer is 5. Can you tell me what is that number? Into 1 இல்லை, 5 into 1 போட்டால் 5 வரும்ல. ஸோ மல்டிப்ளிகேஷன் ஐடென்டி எலமெண்ட் 1. அதுபோல் ஸ்டாருக்கு வாட் இஸ் ஐடென்டி எலமெண்ட்னா A ஸ்டார் சம்திங் ஈக்குவல் டு ஏனே வரணும். இங்கே நீங்கள் என்ன எழுதுறீங்களோ தட் இஸ் கால் ஐடென்டி எலமெண்ட், அவ்வளோதாமா. அது நம்ம ஈன்னு கொடுப்போம். அப்போ ஐடென்டிட்டினா இதுதான், A ஸ்டார் E ஈக்குவல் டு A. ஐடென்டிட்டிக்கு ரோல் என்னன்னா நீங்கள் ஆப்ரேட் பண்ணும்போது சேஞ்ச் வராது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மேட்ரிக்ஸில் படிச்சிருப்பீங்களா, A ஒரு மேட்ரிக்ஸு, A இன்ட்டு I போட்டால் ஆன்சர் என்ன தான் வரும், A தான் வரும். ஹியர் I இஸ் த ஐடென்டிட்டி எலமெண்ட். அதுபோல் இன்வர்ஸ்னால் இப்போ பாருங்களா, இப்போ அடிஷனுக்கு 5 + சம்திங் யூ ஹாவ் டு கெட் அடிட்டிவ் ஐடென்டிட்டி. அடிஷன்னா அடிஷனோட ஐடென்டிட்டி 0, 5 கூட எதை ஆட் பண்ண 0 வரும், -5. ஸோ -5 இஸ் கால்ட் அடிஷனோட இன்வர்ஸ். 5ஓட இன்வர்ஸ் என்னது, -5 வித் ரெஸ்பெக்ட் டு அடிஷன். மல்டிப்ளிகேஷன் வந்துன்னா 5 into something you have to get the identity. Multiplication, what's the identity element? 1. 5 into which number is 1? 1/5. அப்போ 1/5 தாங்க என்னது, இன்வர்ஸாக வருது. அப்போ இன்வர்ஸ்னா ஒரு எலமெண்ட்டை இன்னொரு எலமெண்டால் நீங்கள் ஆப்ரேட் பண்ணும்போது உனக்கு ஐடென்டி எலமெண்ட் வரணும். இந்த இடத்துல நீங்கள் என்ன எடுத்துறீங்களோ தட் இஸ் கால்ட் வாட், ஐடென்டிட்டி எலமெண்ட். ஓகே, தட் இஸ் கால்ட் இன்வர்ஸ். ஓகே, இங்கே நீங்கள் இப்போ பின்னு எழுதுறீங்கன்னா B இஸ் கால்ட் இன்வர்ஸ். ஓகே, இன்னும் ஒன் மோர் திங் ஐ வாண்ட் டு டெல் யூ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ப்ளீஸ் லிசன்மா. இப்போது இந்த டாபிக்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக சாப்டர் நம்பர் 11 and 12 ஒன் ஷார்ட் வீடியோ இருக்குது. ஓகே, சாப்டர் நம்பர் 11, சாப்டர் நம்பர் 12க்கும் சப்போஸ் என்ன சில ஸ்டூடெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க, சார் நான் இந்த சாப்டர் கூட படிக்கலை, இதை ஸ்கிப் பண்ணலாமா? நீங்கள் அதை ஸ்கிப் பண்ண வேணான்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ண வேணாம், பிகாஸ் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குல்ல, கொஞ்சம் டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் போது இந்த 2 சாப்டர்லையும் கூட நீங்கள் மார்க் வாங்கலாம். ஏன்னா இது படிக்கலாம், இதில் பெருசாங்க இன்டகிரேஷன் இப்படி ரொம்ப இதெல்லாம் ட்ரிக்னாமெட்ரி அப்படிலாம் ஒன்றும் வராது. சரியா? அப்போ சாப்டர் 11 and 12க்கு ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு ஒன் ஷார்ட் வீடியோ, டிஸ்க்ரீட் மேத்ஸுக்கு ஒரு ஒன் ஷார்ட் வீடியோ கொடுத்துருக்கேன். இந்த அதில் எல்லாம் பார்த்துட்டு இருக்காதிங்க. உங்களுக்கு இப்போ இந்த ட்ரூத் டேபிள் தெரிஞ்சதா ஸ்கிப் பண்ணி போயிருங்க, டக்குன்னு போயிட்டு இம்பார்ட்டன்ட் ஏரியா கொஞ்சம் பார்த்துருங்க. இமீடியட்டாக நீங்கள் படிச்சிடலாம், அவ்வளோ டஃப்லாம் கிடையாது. இந்த 2 டாபிக் நீங்கள் படிங்க, டெஃபினட்டாக உங்களுக்கு ஈஸியாக கொஞ்சம் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் படித்த டாப்பிக்கெல்லாம் நல்லா தரவு பண்ணிடுங்க. சரியா? படித்த டாபிக் விட்டுட்டு போயிடும், அதை நல்லா தரவு பண்ணிவிட்டு டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் 11 and 12 படிக்கலாம். அந்த வீடியோவோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவாங்க. சரியா? ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஒன் ஷார்ட் வீடியோ, டிஸ்க்ரீட் மேத்ஸும் ஒரு ஒன் ஷார்ட் வீடியோ. அதுக்கு பிறகு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இப்போ கூட ஐ டோன்ட் வாண்ட் டேக் மச் டைம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு மேக்ஸிமம் 20 minutes we take. அதனால டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கும் ஒரு 2 வீடியோ கொடுத்துருக்கேன். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஏன்னா 9 சாப்டரா 10 சாப்டரான்னு கம்பேர் பண்ணும்போது 10th இன்னும் ஈஸியாக இருக்கும்ல. அதனால் அந்த 10th சாப்டருக்கு 2 வீடியோ இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு வீடியோவில் how to find order, degree, formation of differential equation, அப்புறம் அந்த 3 டைப், வேரியபிள், செப்பரபிள், ஹோமோஜீனியஸ், லீனியர், அதை எக்ஸ்பிளைன் பண்ணி தியரி மட்டும் தான் ஃபஸ்ட்டு இதில் இருக்கும், ஃபஸ்ட் வீடியோவில். அப்போது உங்களுக்கு அந்த பார்ட் ஆர்டர், டிகிரி, ஃபார்மேஷன் இதெல்லாம் தெரியும்னா நீங்கள் அதை பார்க்க வேணாம். ஏன்னா இப்போ இருக்குது ரொம்ப ஷார்ட் டைமில், அதனால் நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிட்டு செகண்ட் வீடியோவில் சொல்யூஷன் கொடுத்துருப்பேன். வேரியபிள் செப்பரபிளில் சம்ஸு, ஹோமோஜீனியஸில் சம்ஸு, லீனியரில் சம்ஸு, நீங்கள் அதை வேணால் கோத்ரூ பண்ணிடலாம். சரியா? அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் 9 சாப்டர் போங்க. 9 சாப்டரில் கூட ஆல்ரெடி உங்கள்கிட்ட முதல் 4 எக்ஸசைஸ் எப்படின்னு சொல்லிட்டேன். ஹவு ஈஸிலி யூ கேன் ஸ்டடி. 9.3 மட்டும்தான் அடுத்து வரக்கூடிய 20 minutesல நம்ம ஒரு 15 minutes அதுக்கு தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஓகே, இது ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்மா. இதே இந்த சம்மரில் நாங்கள் உங்களுக்கு அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ நீங்கள் கோத்ரூ பண்ணிடலாம். சரியா? இப்போ எல்லோரும் ஒவ்வொரு ஏரியா படிக்கணும்னு இருப்பீங்க. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் வேஸ்ட் யுவர் டைம். இந்த நோட்ஸும் உங்களுக்கு கிடச்சிரும். சரியா? இந்த நோட்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும். இந்த சம்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருப்பேன். சரி, இப்போ அடுத்தது செகண்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ட்ரூத் டேபிள். ட்ரூத் டேபிளில் நீங்கள் ஞாபகத்தில் வைக்க வேண்டியது மீட் வரும்போது when both are true it is true. ஜாயிண்ட்டுக்கு இதுக்கு அந்த வீடியோ இருக்குது, பட் இருந்தாலும் சர்டன் திங்ஸ் மட்டும் நம்ம பார்ப்போம். ஜாயிண்ட்டுக்கு when both are false it is false. மீதி எல்லா இடமும் ட்ரூ போடுன்னு அர்த்தம். மீட்டுக்கு ரெண்டுமே ட்ரூ வந்தால் ட்ரூ. பூலியன் ஆல்ஜிப்ராலையும் இதே தான் வரும். மீட் வரும்போது 1 1 வந்தால் 1,
கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே 1 1 போட்டு ட்ரூத் டேபிளில் 1 0 போட்டு வச்சிடாதீங்க, ட்ரூ ஃபால்ஸ்னே போடுங்க. சரியா? பப்ளிக்கில் நாங்கள் அதுக்கெல்லாம் கூட மார்க் கொடுத்துருவோம், பட் இருந்தாலும் நீங்கள் ஞாபகம் இருந்ததுன்னா கரெக்டாக போடுங்க. ரைட்? ஜாயிண்ட்டுக்கு when both are false it is false. இம்ப்ளைஸ் வரும்போது ட்ரூ ஃபால்ஸ் வந்தால் ஃபால்ஸ், அதாவது ஃபஸ்ட்டில் ட்ரூ இருக்கணும், அடுத்தல ஃபால்ஸ் இருக்கணும். அப்படி வந்தால் நீங்கள் ஃபால்ஸ் எழுதுங்க, மீதி எல்லா இடமே என்ன போடுங்க, ட்ரூ போடுங்க. பை கண்டிஷனல் வரும்போது ரெண்டுமே ஒரே டைப்பாக இருக்கணும், ரெண்டுமே ட்ரூவாக இருக்கணும், இல்லைன்னா ரெண்டுமே ஃபால்ஸாக இருக்கணும். அப்படி வந்தால் என்ன எழுதுங்க, ட்ரூன்னு எழுதுங்க. ரைட்? டாட்டாலஜி, லாஸ்ட் காலம் கண்டெய்ன்ஸ் ஒன்லி டி, இட் இஸ் அ டாட்டாலஜி. லாஸ்ட் காலம் கண்டெய்ன்ஸ் ஒன்லி எஃப் வந்துன்னா கான்ட்ரடிக்ஷன், எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்துன்னா இட் இஸ் அ கான்டிஜென்சின்னு சொல்லுவோம்ல. அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா வித்தவுட் யூஸிங் ட்ரூத் டேபிள்னு ஒரு 3 சம் இருக்கும், அதை நல்லா படிங்க. அதுக்கு உங்களுக்கு வேண்டியது இதெல்லாம் தாம்மா. P implies Q வந்தால் என்ன எழுதணும், P implies Qனா நெகேஷன் P ஜாயின் Q. நல்லா கவனமாக பாருங்கள். வித்தவுட் யூஸிங் ட்ரூத் டேபிள் உங்களுக்கு ஒரு சம் நான் இப்போ உங்களுக்கு டீச் பண்ணி தரேன், ரொம்ப ஈஸியாக செய்யலான்னு பாருங்கள். ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல்லி. P implies Qனா நெகேஷன் P ஜாயின் Q. ஃபஸ்ட்டோட நெகேஷன் P ஜாயிண்ட் Q. P if and only if Q, பை கண்டிஷனல். அப்போ பை கண்டிஷனல் ரெண்டுமே இருக்குல்ல, P implies Q and Q implies P. அதான் P if and only if Q, பை கண்டிஷனல் கொடுக்குறோம். அப்போ P implies Q andனா இன்டர்செக்ஷன் மீட். ரைட்? P implies Q மீட் Q implies P. ஓகே, இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போ நெகேஷன் P மீட் Q இதுக்கெல்லாம் ரிசல்ட்ஸ் இருக்குமா? இதுக்கு எப்படி எழுதுறேன்னா, இதெல்லாம் பூலியன் ஆல்ஜிப்ரா கூட உங்களுக்கு யூஸ் ஆகும், ஃபிசிக்ஸில் சில இடங்கள்லாம் யூஸ் ஆகும். உங்களுக்கு தெரியும் A யூனியன் B த ஹோல் பார். வாட் இஸ் A யூனியன் B த ஹோல் பார்? அது தெரியும்ல, ஏன்னா செட்டெல்லாம் ரொம்ப ஈஸியாக படிச்சிருப்பீங்க. A யூனியன் B த ஹோல் பார்னா A பார் இன்டர்செக்ஷன் B பார். இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இங்கே நமக்கு வரக்கூடிய ரிசல்ட் என்னென்னா நெகேஷன், இந்த பாருங்கிற நெகேஷன், ஏக்கு பதில் P, யூனியனுக்கு பதில் ஜாயிண்ட் Q, அவ்வளோதான். இங்கே என்ன வரும், நெகேஷன் P. கரெக்டாமா? நெகேஷன் P இன்டர்செக்ஷன்னா மீட், நெகேஷன் Q, அவ்வளோதான். இதான் அந்த ரிசல்ட். அதுபோல் A இன்டர்செக்ஷன் B த ஹோல் பார், A இன்டர்செக்ஷன் B த ஹோல் பார்னா A பார் யூனியன் B பார்ல. அப்போ அதை பேஸ் பண்ணி இதுக்கு நம்ம ஆன்சர் சொல்லலாம்ல, என்ன வரும், நெகேஷன் P, அந்த மீட் பிகம் ஜாயிண்ட், நெகேஷன் Q. ஓகே, எல்லாம் சிம்பிள். அந்த செட்டுக்கு கூட ரிலேட் பண்ணி அழகாக படிக்கலாம். அந்த வீடியோவில் அதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ யூ கேன் கோ த்ரூ ஆல் தோஸ் திங்ஸ். சரியா? இன்னொன்று இதில் லாஜிக்கல் ஈக்குவலன்ஸ் இருக்கும். இன்னொன்று பாருங்கம்மா, ப்ளீஸ் லிசன். இப்போ உங்களுக்கு ஈஸியாக இந்த ரிசல்ட்டெல்லாம் ஞாபகம் வைக்கிறதுக்கு ஈஸி மெத்தட் சொல்லித்தரேன். அந்த டீங்கிறத நம்ம யூனிவர்சல் செட்டுன்னு நினச்சிக்கோ. டீங்கிறது டாட்டாலஜி, டீங்கிறது யூனிவர்சல் செட்டுன்னு எடுத்துருங்க, ஞாபகத்தில் வச்சுக்கோ. எஃப்ங்கிற கான்ட்ரடிக்ஷன், அது எம்டி செட்டுன்னு எடுத்துருங்க. அப்போ இந்த ரிசல்ட் எல்லாம் உங்களுக்கு சிம்பிள் ஆயிரும். இது பாருங்க, P இன்டர்செக்ஷன் நெகேஷன் P. Pங்கிறது நம்ம A செட்டுக்கு கூட ரிலேட் பண்ணி பண்ணிக்க ஈஸியாக இருக்கும். A இன்டர்செக்ஷன் இது என்னது, A பார். ஏக்கும் A பாருக்கும் காமன் ஏதாவது இருக்குமா? A ஒரு செட், A பார்னா அதுக்கு வெளியில் உள்ள செட் தானே, காமன் எதுவுமே வராது. அப்போ எனக்கு ஆன்சர் எம்டி செட்டுங்க. எம்டி செட்னா ஃபால் எஃப்னு சொன்னேன்ல, அதான் அந்த ஆன்சர். இது பாருங்க, A ஜாயின்னா யூனியன், அந்த யூனியனை தான் ஷார்ப்பாக எழுதிருக்குல்ல. நெகேஷன் P A பார், A யூனியன் A பார், ஏக்கு கூட A பாரையும் கூட ஆட் பண்ணிங்கன்னா A யூனியன் A பார்னா ஃபுல் செட் கிடச்சிடும் யூனிவர்சல் செட்டில். அந்த யூனிவர்சல் செட்டுங்கிறதா இங்கே என்னது, T. இது பாருங்க, இது எப்படி ஞாபகத்தில் வைக்கலாம், Tங்கிறது யூனிவர்சல் செட். கரெக்டாக? யூனிவர்சல் செட்டுக்கு கூட இன்னும் ஒரு செட்டை நீங்கள் யூனியன் எடுக்கிறீங்க, அதுக்கு கூட ஒரு செட்டை ஆட் பண்ணுறீங்க. யூனிவர்சல் செட்னாலே ஒரு பெரிய செட்டில் அதுக்கு கூட ஒரு செட் ஆட் பண்ணால் யூனிவர்சல் செட் தானே வரும். ஸோ த T இட் செல்ஃப். எஃப்னா எம்டி செல் ஒன்றுமே இல்லை, அதுக்கு கூட ஒரு செட்டை ஆட் பண்ணிங்கன்னா அந்த செட் வரும். சரியா? ஸோ ஈஸியாக நீங்கள் ஞாபகத்தில் வச்சிடலாம். சரியா? இப்போ நான் உங்களுக்கு வித்தவுட் யூஸிங் ட்ரூத் டேபிளில் உங்களுக்கு 3 சம் இருக்குது. அந்த 3மே இங்கே நான் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பேன். ஐ வில் கிவ் த நோட்ஸ். இது ஒரு எக்ஸாம்பிள் சம்மில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் யூ வில் ஃபைண்ட் டிஃபிகல்ட். எக்ஸாம்பிள் 12.19ல் ஃபஸ்ட்டு ஸ்டெப் கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுவீங்க மெனி ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். ப்ளீஸ் லிசன். இன்னொரு ஸ்டெப் எழுதிட்டிங்கன்னா தப்பு மிஸ்டேக் வராது. ப்ளீஸ் இது உங்களை ஆல்ரெடி சொல்லிட்டேன். P இஃப் அண்ட் ஒன்லி இஃப் Qன்னு அதுக்கு மீனிங் என்னது, P இம்ப்ளைஸ் Q அண்ட் Q இம்ப்ளைஸ் P. கரெக்ட் தானே? அடுத்த ஸ்டெப் என்ன வரும் பாருங்க, P இம்ப்ளைஸ் Qனா என்ன எழுதணும், இங்கே கொடுத்துருக்கேன். இந்த நோட்ஸ் அப்படி படிச்சிட்டிங்கன்னா போதும். P இம்ப்ளைஸ் Qனா என்னது, நெகேஷன் P ஜாயின் Q. நல்லா பார்த்துக்கோ. P இம்ப்ளைஸ் Qனா மீனிங் என்னது, நெகேஷன் P ஜாயின் Q. அப்போ இங்கே பாருங்க, P இம்ப்ளைஸ் Q அப்படின்னா அதை என்ன எழுதணும், நெகேஷன் P ஜாயின் Q மீட் Q இம்ப்ளைஸ் P பதில் என்ன எழுதுவீங்க,
நெகேஷன் Q ஜாயின் P. கரெக்ட் தானே? உங்கள் புக்கில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த ஸ்டெப்பிலேருந்து டைரெக்டாக இது எழுதியிருப்பாங்க. அப்போ அதுலேருந்து டைரெக்டாக அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாதுல்ல. அப்போ இந்த ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா எழுதிட்டீங்க, யூ வில் ஃபைண்ட் இட் வெரி ஈஸி. ஓகே, ஸோ 12.19 ரைட். இதில் பாருங்கள் இந்த ஸ்டெப் வந்துட்டுல, அதுக்கப்புறம் உள்ள ஸ்டெப் பாருங்கள், ஐ வில் எக்ஸ்பிளைன் டு யூ. அடுத்ததுல என்ன பண்ணியிருக்குன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணியிருக்குமா. திஸ் இன்டர்செக்ஷன் திஸ் ஃபுல்லாக இப்போ பாருங்களேன், இப்போ ஏ ப்ளஸ் பி இன்டு சி ப்ளஸ் டி, இது நம்ம எப்படி எழுதலாம், ஏ இன்டு சி ப்ளஸ் டி ப்ளஸ் பி இன்டு சி ப்ளஸ் டி, அது போல தான். திஸ் மீட் திஸ் ஃபுல்லாக எழுதியிருக்கு. அடுத்து இந்த ஜாயிண்ட் இங்கே போடணும், இங்கே ப்ளஸ் வந்து நம்ம போடுறோம்ல அது போல். செகண்ட் ஒன் இந்த Q எழுதிட்டு மீட் திஸ் ஃபுல்லாக ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கு, அவ்வளோதான். ஆன்சர் என்ன வரணுங்கிறது இங்கே லாஸ்ட்டில் எழுதி வச்சிடலாம். திஸ் இஸ் ஆன்சர் யூ ஆர் சப்போஸ் டு கெட் ரைட். அந்த ஆன்சர் இங்கே எழுதி வச்சிருங்க. சாரிம்மா. One minute. So some students asked to teach that full question. And சரி இப்போ பாருங்கள், இந்த சம் நான் இதில் ஒர்க் அவுட்டே பண்ணலை. ஐ வில் ட்ரை டு ஹெல்ப் யூ திஸ் கொஸ்டின். ப்ளீஸ் லிசன், லுக் அட் திஸ் கொஸ்டின், தென் ஐ வில் கோ பேக் டு தட் கொஸ்டின் ஆல்சோ. இதானே இது ப்ரூவ் தட் கொஸ்டின் தானே. அப்போ உங்களுக்கு ஆன்சர் தெரியும், நல்லா கவனிங்க. ஒருவேளை இதை படிக்காத ஸ்டூடெண்ட் கூட இப்போ கவனிங்க, இந்த சம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, P இம்ப்ளைஸ் Qனா என்ன எழுதணும், negation P join Q. Okay, negation of first, join second. அப்போ I am starting with LHS. என்ன வருது பாருங்க, P implies Q implies R. என்ன ஆன்சர் வரணும்னு பாருங்க. This is the answer you are supposed to get. P meet Q implies R. இப்போ பாருங்க ஈஸியாக இது கொஸ்டின், இது ஈக்குவல் டு RHS இல்லை, அண்டர்லைன் பண்ணிடலாம். இப்போ நமக்கு இதை ஃபில் பண்ணணும். இந்த இடத்த எப்படி செய்யணும்னு பாருங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு ரொம்ப சிம்பிளாக இங்கே 2 லைன் இங்கே 2 லைன் எழுதி நம்ம ஆன்சர் கொண்டு வந்துட போகிறோம். ரைட், ஃபுல் மார்க் நீங்கள் வாங்க போகிறீங்க இந்த சம் கேட்டாங்கன்னா. லிசன், இது என்ன டைப்பில் இருக்குது பாருமோ, இங்கே இம்ப்ளைஸ் இருக்குல்ல, அப்போ P இம்ப்ளைஸ் இது ஃபுல்லாக Q போல். P இம்ப்ளைஸ் Qனா என்ன எழுதணும், நெகேஷன் P ஜாயிண்ட் இது ஃபுல்லாக எழுதணும். வாட் இஸ் தட், Q இம்ப்ளைஸ் R. நெகேஷன் P ஜாயிண்ட் இதை என்ன எழுதலாம் பாருங்க, Q இம்ப்ளைஸ் Rனா நெகேஷன் Q ஜாயிண்ட் R. இங்கேருந்து ஒரு ஸ்டெப் எழுதுவோமா, இது என்ன டைப்பில் இருக்குது, P இம்ப்ளைஸ் Q டைப்பில் இருக்குல்ல, P இம்ப்ளைஸ் Q டைப்பில் இருக்குது. P இம்ப்ளைஸ் Qனா நம்ம என்ன எழுதணும், P இம்ப்ளைஸ் Qனா நெகேஷன் P ஜாயிண்ட் இது போல P. P இம்ப்ளைஸ் Qனா நெகேஷன் P, Pக்கு இடத்துல P மீட் Q, நெகேஷன் P ஜாயிண்ட் Q, Qக்கு இடத்துல R இருக்குல்ல. இதை பாருங்க, உங்களுக்கு டிமார்கன்லாம் சொல்லியிருக்கேன்ல, நெகேஷன் ஆஃப் P மீட் Q. திரும்ப இங்கே தான் ஒரு ஸ்டெப் எழுத போகிறேன். நெகேஷன் ஆஃப் P மீட் Q என்ன எழுதணும், நெகேஷன் P ஜாயிண்ட் நெகேஷன் Q. அவுட் சைடில் என்ன இருக்குது, நெகேஷன் R. இதுலேருந்து இது எழுதலாமா பாருங்க, ஒன்லி திங் அசோசியேட்டிவ் தி அப்ளை. ரைட், இங்கேயும் ஜாயின் தான், இதுலேயும் ஜாயின் தான். அப்போ நீங்கள் கம்பைன் பண்ணுறது லாஸ்ட் 2க்கு பதில் ஃபஸ்ட் 2 கம்பைன் பண்ண இந்த ஸ்டெப் வந்துடுது. இவ்வளோதான், சிம்பிள் திங், யூ காட் த ஆன்சர். ரைட், இப்போ அங்கே ஒரு சம் கேட்டிருந்தாங்கல்ல. ஸோ ஆல் த 3 sums ஐ ஒர்க் அவுட் ஹியர். இன்னும் உங்களுக்கு அந்த வீடியோலையும் இது ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருப்பேன், ஈஸிலி கன்ஸ்ட். அதில் இதுவும் இதே போல் தான், இந்த ஆன்சர் எழுதிடுங்க. அதிலிருந்து இங்கே இருந்து பாருங்கள், இது இப்போ 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிட்டீங்களா. ஃபஸ்ட்டு வி ஸ்ப்ளிட் இன்ட்டு 2. அதுக்கு பிறகு இதில் எல்லாமே இங்கே மீட் இருக்குது, இதை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி, ஏன்னா இங்கே இது அசோசியேட்டி கிடையாது, ஏன்னா இங்கே மீட் இருக்குது, இந்த இடத்துல ஜாயிண்ட் இருக்குது. இப்போது A ப்ளஸ் A இன்ட்டு B மைனஸ் சினா என்ன எழுதுவீங்க, A இன்ட்டு B மைனஸ் A இன்ட்டு சி இல்லை, அதே தான் இங்கே அப்ளை பண்ணியிருப்பாங்க. திஸ் மீட் திஸ், அதான் ஃபஸ்ட்டு. அடுத்து இந்த ஜாயிண்ட் திஸ் மீட் திஸ். இப்போ இதில் நான் கொடுத்த அந்த ரிசல்ட் அப்ளை பண்ணியிருப்பாங்கம்மா. P மீட் நெகேஷன் P, நெகேஷன் P மீட் P என்ன வரும் பாருங்க. அதாவது நெகேஷன் Pனா A பார் இன்டர்செக்ஷன் A. A பாருக்கு Aக்கு இன்டர்செக்ஷனாக காமன் எதுவுமே கிடையாது, எம்டி செட்டில். எம்டி செட்டு பதில் தான் Fன்னு சொன்னேன். ஓகே, ஸோ அதனால தான் இந்த இடத்துல F, இது F எல்லாம் வருது. Fனா என்னது, நத்திங், we are not going to add anything. அப்போ அதை விட்டுடலாம், அந்த ரெண்டுமே ஸ்கிப் பண்ணிடலாம். இதுவும் மட்டும்தான் வருது. ஓகே, இதில் பாருங்கள் நெகேஷன். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கு, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இதை ஃபஸ்ட் எழுதியிருக்காங்க, இதை ஃபஸ்ட் எழுதி இது செகண்ட் எழுதியிருக்கு. இதை ஃபஸ்ட் எழுதிட்டு திஸ் தே ஆர் ரிட்டன் செகண்ட். ஓகே, சாரிம்மா, இது ஃபஸ்ட்டு இது செகண்ட், அவ்வளோதான். இல்லை, ஓகே. தென் திஸ் ஆல்சோ சிம்பிள் கொஸ்டின் ஒன்லி. நீங்களே அப்புறமா இதை கோ த்ரூ பண்ணிடுங்க. வித்தவுட் யூஸிங் ட்ரூத் டேபிள் இந்த 3 சம் இருக்கும். ப்ளீஸ் கோ த்ரூ தட் சம்ஸ். சரி, லாஸ்ட்டாக எவ்வளோ டைம் இருக்குது,
10 minutes time, right? சரி ஃபாஸ்ட்டாக ஃபியூ திங்ஸ் மட்டும் இன்டகிரேஷனில் இன்டகிரேஷன் ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், சில ஸ்டூடெண்ட்ஸ் லேட்டாக ஜாயின் பண்ணியிருப்பீங்க. இன்டகிரேஷனில் இருக்கிறது மொத்தமே 5 எக்ஸசைஸ் தான். அவுட் ஆஃப் 9 எக்ஸசைஸ் 4 எக்ஸசைஸ் டெலீட்டட். லேட்டாக ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்காக திரும்பவும் அந்த ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன். 9.8 ஃபுல்லாகவே ஏரியா பேஸ்ட் கொஸ்டின். டயக்ராம் போட்டு வைங்க. பராபோலான்னு தெரியுதா, பராபோலா டயக்ராம் போடுங்க. ஏரியாவோட ஃபார்முலா எழுதுங்க. ஒருவேளை நீ படிக்காத அந்த டாபிக் படிக்கவே இல்லைன்னா கூட ப்ளீஸ் அட்டன் பண்ணுங்கள், சரியா? சர்க்கிள்னால் சர்க்கிள், ஏன்னா ஏரியா ஆஃப் எலிப்ஸ்லாம் கொஸ்டின் இருக்கும். எலிப்ஸ் டயக்ராம் போடுங்க, மார்க் பண்ணுங்கள். இது போல் 4 போர்ஷன் வருதுல்ல, யூஸ்வலாக ஃபார்முலா இன்டெக்ரல் a to b y dx. இது போல் 4 போர்ஷன்ஸ் வந்துன்னா 4 into we multiply by 4. ஒரு லூப் மட்டும் இது போல் வந்துன்னா we multiply by 2, கரெக்டாக? இது multiply by 4. பேசிக் ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். ஆனால் இப்போ நீங்கள் எல்லாம் படிச்சுட்டு இருக்க முடியாது. அந்தந்த சம்முக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கோ த்ரூ பண்ணிவிடுங்க, சரியா? தென் அதில் மெயினாக ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ் பண்ணி சம்ஸ் இருக்குமா? ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான சம்ஸ் இருக்கும். இன்டெக்ரல் -a to +a, இன்டெக்ரல் -a to +a f of x dx. இப்படி வந்துனா -a to +a ரெண்டு லிமிட்டும் சேமாக இருக்கும். ஒன்று பாசிட்டிவாக இருக்கும், ஒன்று நெகட்டிவாக இருக்கும். அப்படி வரும்போது நீங்கள் செக் பண்ண வேண்டியது இது என்ன ஃபங்க்ஷன் செக் பண்ணணும். ஆட் ஃபங்க்ஷனா ஈவன் ஃபங்க்ஷனா? அப்போ சில ஸ்டூடெண்ட் சொல்லுவீங்க, சார் அப்படின்னா என்னன்னு கேட்பீங்கல்ல. சரி, ஒரு ஃபங்க்ஷன் f of x கொடுக்குறாங்க, அது ஆடா ஈவனான்னு செக் பண்ணோன்னா ரீப்ளேஸ் x by -x, எக்ஸுக்கு இடத்துல -x கொடுங்க. யூ ஃபைண்ட் f of -x. இஃப் யுவர் ஆன்சர் இஸ் f of x itself, we say the function is what? Even function. Suppose -fx ன்னு வந்தனா your answer is what? Odd function. So 11th chapter student கேட்டிருக்கீங்க. 11th chapter just now we have discussed, right? 11th chapter நீங்க அதை 1 minute. எஸ், ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அந்த வீடியோஸ் கொடுத்து அதில் மெயினாக அந்த ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். இப்போ நம்ம அதில் ஒரு சம் போட்டோனாலே 20 minutes போயிடும். ஸோ அதனால் ஐ டென்ட் டீச் எனி சம் நவ். அதில் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் எப்படி கண்டுபிடிக்க அது நல்லா கோ த்ரூ பண்ணிடுங்க. தட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் 5 mark கொஸ்டின். மற்ற சம்ஸ் 2 mark 3 mark யூ கேன் கோ த்ரூ தட். ஓகே, சரி. வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ்னால் யூ கேன் கிவ் இந்த சேட்டில் கொடுங்க. வாட் எவர் பாசிபிள் ஐ வில் ஹெல்ப் யூ. ஓகே, சரி. Okay, right now. So this you understood, right? Odd function or even function. The function odd function ana irundana idukku answer 0 if the function is odd. Suppose the function even function irundana, if the function is even, you write 2 into 0 to a f of x dx. Okay, இது one of the very important property. அப்புறம் ஒரு property இப்படி இருக்கும், integral a to b f of x dx. Integral a to b f of x dx is integral a to b f of x-க்கு பதில் a plus b minus x dx. x-க்கு பதில் என்ன பண்ணணும்? a plus b minus x dx. இது ஒரு important property. இதில் ஒரு particular case 0 to a fx dx ன்னு வரும். இந்த 3 ப்ராப்பர்ட்டியாவது நல்லா படிச்சு வைங்க. ஈஸிலி யூ கேன் டூ த சம். 0 to a fx dx வரும்போது அதே தம்மா இங்கே ஏ வேல்யூ 0 ஆகி போச்சுல்ல. அப்போ என்னாகும்? a 0 ஆகி போச்சு, கரெக்டாக? இந்த பிக்கு இடத்துல இங்கே ஏ இருக்குது, பிக்கு இடத்துல ஏ இருக்குது. ஸோ யூ வில் கெட் இன்டெக்ரல் a to b f of a minus x dx. ஓகே, இந்த 3 ப்ராப்பர்ட்டியாவது நல்லா தரவு பண்ணிடுங்க. இதை பேஸ் பண்ணி வரக்கூடிய கொஸ்டின்ஸ் நீங்கள் செய்யலாம், ரைட்? இல்லை நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. the modulus sum I'll help you. Okay, please look at this, how to do this modulus question. Modulus x நாலே, listen, modulus x நாலே ரெண்டு வேல்யூ. இது 2 mark 3 mark கம்பல்சரியில் கூட வரலாம், பார்த்துடுங்க. மாடுலஸ் எக்ஸ்னா நம்ம எக்ஸ்னே எழுதுவோம் எப்போ? இஃப் எக்ஸ் இஸ் பாசிட்டிவ். மைனஸ் எக்ஸ்னு எழுதுவோம் இஃப் எக்ஸ் இஸ் நெகட்டிவ். அதுபோல் இங்கே மாடுலஸ் எக்ஸ் ப்ளஸ் 3 இருக்குல்ல, மாடுலஸ் எக்ஸ் ப்ளஸ் 3யை நம்ம எக்ஸ் ப்ளஸ் 3னே எழுதுவோம் எப்போ? வென் எக்ஸ் ப்ளஸ் 3 பாசிட்டிவ். எக்ஸ் ப்ளஸ் 3 பாசிட்டிவ்னா எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் -3, கரெக்டா? சரி. இல்லைனா மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 3ன்னு எழுதுவீங்க எப்போ? வென் எக்ஸ் ப்ளஸ் 3 இஸ் லெஸ் தேன் 0. எக்ஸ் ப்ளஸ் 3 less than 0 or we say x is less than -3. சரி, இங்கே லிமிட் என்ன கேட்டிருக்காங்க? இன்டெக்ரல் -4 to +4. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா -4லேருந்து +4 வரைக்கும் இருக்குது. எந்த இடத்துல பிரேக் ஆகுதுன்னா -3ல தான் பிரேக் ஆகுது. -3 இங்கே இருக்கும். அப்போ பாருங்கள், when x is greater than -3, this is a value, right? அப்போ x is greater than -3, இந்த ரேஞ்சில் x + 3 கொடுக்கணும்.
அதர் ரேஞ்சில் மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் த்ரீ கொடுங்க. மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் இல்லை அந்த மைனஸால் மல்டிப்ளை பண்ணி எழுதிருங்க. அப்போ ஒன்று சிம்பிள் ஆயிரும். மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ minus x plus 3 or you say 3 sorry ma it is given as what x plus 3 sorry x plus 3 minus of x plus 3 னு வருதுல. சரி here it is minus of x plus 3. அப்போ இப்போ நீங்கள் இதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிடுவீங்க. எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவீங்க? minus 4 to 4 minus 4 to minus 3 அந்த இடத்துல fx வேல்யூ என்னது? minus of x plus 3 dx. அடுத்தது integral minus 3 to 4 integral minus 3 to 4 what is fx there? x plus 3 dx. இது நீங்க expand பண்ணீங்கன்னா you will get the answer. Okay. So you know the integration, x integration x square by 2, 3 integration 3x, you can do that, right? Then அதுபோல் இன்னொரு கொஸ்டின் இருக்கும் அந்த மாடுலஸில். அதையும் ஜஸ்ட் அந்த லிமிட் மட்டும் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கொடுக்குறேன். 9.3ல செகண்ட் சம்மில் 6th சப்டிவிஷன். integral 0 to 1 5x minus 3 dx. Please listen carefully. ஏன்னா உங்களுக்கு இன்டகிரேஷன் தெரியும். 5xனா 5 into xக்கு x square by 2, 3னா 3x தெரியும். ஆனால் இந்த மாடுலஸ் வந்தால் எப்படி செய்யணும்னு தெரியாது. ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல்லி. அப்போது இதில் நம்ம என்ன சொல்லணும்னா மாடுலஸ் 5x மைனஸ் 3யை 5x மைனஸ் 3னே எழுதலாம். எப்போ அந்த 5x மைனஸ் 3 பாசிட்டிவாக இருக்கணும். அப்போ எக்ஸ் என்ன ஆகும்? 5x is greater than the minus 3 அந்த பக்கம் போகும்போது plus 3 x is greater than 3 by 5 கரெக்டா? அப்போ இது எப்போனா x is greater than 3 by 5. அப்போ இன்னொன்று நம்ம ஒன்றுமே பார்க்க டைரக்டாக எழுத வேண்டியதான். மைனஸ் ஆஃப் 5x மைனஸ் 3 அது எப்போ எழுதணும்னா when x is less than 3 by 5. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? அந்த 0 to 1 கொடுத்துருக்காங்கல்ல 0 to 1 அந்த 3 by 5ல பிரேக் பண்ணிடணும். 3 by 5ல ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணணும். when x is greater than 3 by 5 இதான் fx வேல்யூ. அப்போ இந்த இடத்துக்கு 5x minus 3 கொடுங்க. அதர் ரேஞ்சில் மைனஸ் ஆஃப் 5x minus 3 அதை வேணால் ஈஸியாக செய்யறதுக்கா மைனஸால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா minus 5x plus 3ன்னு வருதுல. பாசிட்டிவ் ஃபஸ்ட் எழுதி 3 minus 5x. அப்போ உங்களுக்கு கேல்குலேஷன் டைமில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரியா? அப்போ நீங்கள் எப்படி ஸ்ப்ளிட் பண்ண அந்த 0 to 1 போடக்கூடாது. அந்த 0 to 1 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவீங்க? integral 0 to 3 by 5 0 to 3 by 5 3 minus 5x dx plus அடுத்தது 3 by 5 to 1 5x minus 3 dx. Okay. And then integration part you can do that. Okay. அவ்வளோதான். ரொம்ப டஃப்பாக எல்லாம் இருக்காது. அதுபோல் this sum very important. இதான் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தாம்மா integral a to b fx dx equal to இந்த ஃபார்முலாவில் எழுதியிருக்கேன். ஓகே. அது a plus b minus x a plus b pi by 8 plus 3 pi by 8 minus xன்னு கொடுக்கணும் எக்ஸுக்கு இடத்துல. அப்போ என்ன சேஞ்ச் வரும்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா pi by 2ன்னு வரும். அப்போ எக்ஸுக்கு இடத்துல pi by 2 minus x. அப்போ எக்ஸுக்கு இடத்துல pi by 2 minus x கொடுத்தீங்கன்னா tan pi by 2 minus x tan 90 minus xனா cot x. அந்த tan x become cot x. அப்போ இந்த ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா i plus i 2i is equal to இந்த ஆன்சர் வரும். cot x-ஐ 1 by root tan-ன்னு எழுதலாம்ல. அப்புறம் நீங்கள் எல்சியும் எடுத்து சிம்பிளை பண்ணும்போது இந்த ரெண்டு கட் ஆகி ஒன்லி dxன்னு மட்டும் வரும். dx இன்டகிரேஷன் x அவ்வளோதான். லிமிட் அப்ளை பண்ணுங்கள். 2iக்கு வேல்யூ கிடைக்கும். அப்போ ஐனா 2ஆல் டிவைட் பண்ணி எழுத வேண்டியது தான். ஓகே. ஸோ சிம்பிளாக நீங்கள் செய்திடலாம். டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் that already I told you. அதுக்கு 2 வீடியோ கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் எந்த வீடியோ உங்களுக்கு வேணும்? ஃபஸ்ட் வீடியோவில் டோன்ட் அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. அதில் ரொம்ப ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாமா? ஹோமோஜீனியஸ்னால் டிகிரி சேமாக இருக்கணும்ல. அந்த டிகிரி சேமாக இருக்குதாங்கிறது நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதான் உங்கள் புக்கில் இருக்குது அந்த ஹோமோஜீனியஸோட அந்த எக்ஸசைஸ். இப்போ எக்ஸுக்கு டிகிரி 1 இது 1 minus 1 0 ஆயிரும். இங்கே 1 தான், இங்கேயும் 1 தான், இது 0 ஆயிரும்ல. homogeneous டிகிரி சேம் ஆகுது. இங்கே டிகிரி 3 x ஸ்கொயர் இன்டு y டிகிரி 3 0வை நம்ம என்ன டிகிரி வேணாலும் எடுத்துடலாம். 0 into x கியூப்ல டிகிரி 3. அப்போ ஹோமோஜீனியஸ் தான். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே டிகிரி 1 வரும்ல. இது 1 இங்கேயும் 1 தான். இந்த x by yன்னு வரும்போது டிகிரி 0 ஏன்னா 1 minus 1 0 ஆயிரும். ஓகே தட் பார்ட். இங்கே டிகிரி 2 x into y டிகிரி 2 ரைட். ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஐடென்டிஃபை பண்ணால் அதை எழுதுங்க விச் இஸ் ஹோமோஜீனியஸ். அப்போ அதுக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. தென் அந்த யூனோ ஹவு டு டூ தட். இப்போ அதில் இந்த ப்ராசஸ் பண்ண டைம் இல்லாதனால we are not discussing all those things. Some of the very important sums இது ஃபுல்லாக உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துட்றேன். இந்த ஒரு சம் எக்ஸாம்பிள் 10.28 புக்கில் ஒரு ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. பட் இது பார்த்தோன்னு உங்களுக்கு தெரியும். ரேடியோ ஐசோடோப் ஹேஸ் த இனிஷியல் மாஸ் 200 mg. இனிஷியலாக 200 இருக்குது. நல்லா கவனிங்க. இனிஷியலாக 200 2 இயர்ஸில் அது 50 மாறுது. 2 இயர்ஸில் ஃபஸ்ட் இயரில் ஏதோ ஒன்று சேஞ்ச் வருது. செகண்ட் இயர் முடியும் போது அது 50 mg மாறுது. அப்படின்னா ஹாஃப் லைஃப் என்னன்னு கேட்டிருக்காங்க. சிம்பிள் சம்
இது 200 என்ன ஆகும், ஃபஸ்ட்டு 100 ஆகும் ஹாஃப் ஆகும்போதுல, அடுத்த ஹாஃப் ஆகும்போது 50. அப்போ இது வரைக்கும் வர்றதுக்கு 2 இயர் இது வரைக்கும் வர்றதுக்கு 2 இயர் ஆகுது. அப்போ இது 1 இயர், இது 1 இயரில். அப்போது ஆக்சுவலாக இதில் ஹாஃப் டைமுங்கிறது 1 இயர் தான். 1 இயரில் அது கரெக்டாக ஹாஃபாக வந்துடுது. அடுத்த 1 இயரில் இன்னும் ஹாஃப் ஆகி தான் அந்த 50 ஆகுதுல்ல. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர், ஃபைனல் ஆன்சரில் ஹாஃப் பீரியடுங்கிறது 1 இயர் தான். அது எப்படிங்கிற கேல்குலேஷன் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கோ த்ரூ பண்ணலாம், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அந்த எக்ஸ்பிரஷனும் இதில் கேட்டிருக்காங்களா, ஃபைண்ட் தி எக்ஸ்பிரஷன். ஸோ யூ வில் கெட் த expression this one. Yeah, this is that expression. Okay, hope you understood that. சரி, ஸோ இதெல்லாம் நீங்கள் அப்படியே கோ த்ரூ பண்ணி இதை படிங்க. இன்னொன்று, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க, மற்ற சப்ஜெக்ட்ஸுக்கும் ஸ்டடி பிளான், ரைட், ஸ்டடி பிளான் கேட்டிருந்தீங்க. டெஃபினெட்லி வி வில் கிவ் யூ த ஸ்டடி பிளான் ஃபார் அதர் சப்ஜெக்ட்ஸ் ஆல்சோ. அதிகமாக டுமாரோ ஆர் டே ஆஃப்டர் டுமாரோக்குள்ள மேத்ஸ் செக்ஷன் நீங்கள் முடிக்கிறதுக்குள்ள ஃபிசிக்ஸ் எக்ஸாமுக்குள்ள ஸ்டடி பிளான் வி வில் கிவ் யூ. அது ஒரு சாம்பிள் தான், நீங்கள் அதை தான் யூஸ் பண்ணணும் கிடையாது. நீங்கள் அதுபோல் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிடலாம். ஃபிசிக்ஸுக்கு நம்ம லைவ் கிளாஸ் இருக்குது உங்களுக்கு. அடுத்து ஃபிசிக்ஸுக்கும் பயாலஜிக்கும் லைவ் கிளாஸ் இருக்கும். உங்கள் டவுட்ஸ் எதுனாலும் நீங்கள் அனுப்புங்க, வி வில் ஹெல்ப் யூ. சரி, ஸோ யூ கேன் சி த ஷெட்யூல். ஆல்சோ வி வில் பி ஹேவிங் கிளாஸஸ் ஃபார் 10th standard and 11th standard. இப்போ உங்களுக்கு போட்டதை பார்த்துட்டு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் 10th and 11th standard ஸ்டூடெண்ட்ஸ் தே ஆஸ்ட், அவங்களோட ஷெட்யூல் கேட்டாங்க. ஸோ தீஸ் ஆர் த ஷெட்யூல் யூ கேன் சி இன் த ஸ்க்ரீன். 12th standard கெமிஸ்ட்ரி கம்ப்ளீட் ஆகிட்டுது, மேத்ஸ் இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறீங்க. தென் ஃபிசிக்ஸ் யூ ஹேவ், இட் இஸ் ஆன் 18th. ஓகே, வெனஸ்டே இதே போல் 7 o'clock அட்டன் பண்ணுங்கள். அதில் உள்ள இம்பார்ட்டன்ஸ், சம்ஸ், கம்பல் இதெல்லாமே உங்களுக்கு டீச் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் யூ கேன் சென்ட் யுவர் டவுட்ஸ் ஆல்சோ. ஓகே, தட் வில் ஹெல்ப் யூ. அப்புறம் பயாலஜி கிளாஸ் வில் பி ஆன் 21st. தென் 10th standard we are starting only maths and science we are taking for 10th standard. உங்க friends தான் நீங்க சொல்லலாம். So that we have, and also we have for 11th standard. 11th standard immediate 17 Tuesday நீங்க மேத்ஸ் எக்ஸாம் முடிக்கிற அன்னைக்கு ஈவினிங் அவங்களுக்கு கெமிஸ்ட்ரி டிஸ்கஷன் கிளாஸ் இருக்குது at 7 o'clock. Okay, so we try to help 10, 11, 12 all the children, the important topics we will try to help, right? So thank you so much, dear students. Especially I thank the teachers also. Okay, many teachers, they forwarded the link to the groups. Okay, I thank all the teachers also. And you tell your friends also. So do well, don't எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, அழகாக படிச்சுட்டு போங்க. பேப்பர் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், டோன்ட் worry about that. ஓகே, நல்லா படிங்க, படிச்சுட்டு போய் எழுதுங்க. மிஸ்டேக்ஸ் எல்லாமே எழுதுங்க. ஹவு டு ப்ரெசென்ட் அதெல்லாமே உங்களுக்கு வேறு வீடியோ போட்டிருக்கிறோம். இப்போ நீங்கள் அதெல்லாம் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. கீப் ஆன் லேர்னிங். ஓகே, எக்ஸாம் அன்னைக்கு காலையில் மட்டும் அந்த இம்பார்ட்டண்டான ஃபார்முலா, அந்த ரிசல்ட்ஸ் இதெல்லாம் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணுங்கள். ப்ராப்பர் ஸ்லீப் வேணும், ஃபுல்லாக தூங்கி இருந்துக்காதீங்க. டோன்ட் வேஸ்ட் டைம் இன் அதர் திங், கிரிக்கெட் அது இதெல்லாம் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே, ஏன்னா இந்த மார்க்கு உங்களுக்கு ஒரு தடவை வாங்குகிற மார்க் தான், நம்ம லைஃப் லாங் இந்த மார்க் தான் இல்லை. ஸோ இப்போ நம்ம ரன்னிங் ரேஸ் ஓடிட்டே இருக்கிறோம்ல, அப்போ கடைசி லேப் வரும்போது எப்படி ஓடுவாங்க இல்லை, ஃபஸ்ட் லேப்பெல்லாம் ஸ்லோவாக ஓடுவாங்க, ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டெல்லாம். ஃபைனல் லேப் வரும்போது மேக்ஸிமம் இல்லை உயிரை கொடுத்து ஓடுறது போல் அந்த ஸ்பிரிட் உங்கள்கிட்ட இப்போ இருக்கணும். ஓகே, மேக்ஸிமம் லேர்ன், எவ்வளோக்கு எவ்வளோ படிக்க முடியும் படிச்சுட்டு போங்க. லக் இருந்துன்னா நம்ம நீங்கள் படித்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். சரியா, அதனால் சில விஷயங்கள் நீங்கள் படிக்கலை, டோன்ட் வரி. இப்போது இன்டகிரேஷன் படிக்கலை, உங்களால் முடிகிற வரைக்கும் படிச்சுட்டு போங்க. கம்பல்சரி ஒன்று தான் இல்லை, மீதி எல்லாமே உங்களுக்கு சாய்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால தேர் ஒன்ட் பி மச் ப்ராப்ளம். நீங்கள் நல்லா படித்த ரிசல்ட்ஸ் எல்லாம் நல்லா படிங்க. ஓகே, ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயின் ஹியர். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் ஆல் யுவர் எஃபர்ட்ஸ். தேங்க்யூ.